வணக்கம். இது ஆடியோ நூலகம் யூடியூப் சேனல். இதில் நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கிற கதை பொன்வண்டின் ரீங்காரம். அந்த கதையோட 2ஆம் பாகம், இறுதி பாகமும் கூட. கதைக்குள்ளே போகலாமா? அத்தியாயம் 8. ரோஜா நிறத்தில், வெளிர் நீலத்தில், வெளிர் மஞ்சளில் 3 வங்காள கைத்தறி புடவைகளும் ஒரே ஒரு வெள்ளை ஆர்கண்டியும் மட்டும் எடுத்துக்கொண்டாள் நித்யா. என்ன நித்யா இது என்று அவளை பார்த்தான் ராம்குமார். நல்ல விலையில் 10-12 புடவைகளாவது எடுத்துக்கொடு என்று அம்மா சொல்லி அனுப்பினாள். இங்கே வந்தால் நீ வெறும் கைத்தறி புடவைகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறாயே. இவை மட்டும் நல்ல புடவைகள் இல்லையாராம்? அதற்கு சொல்லவில்லை நித்யா. கடையில் இத்தனை புடவைகள் இருக்கின்ற பொழுது நீ ஏன் வெறும் வெளிர் வண்ணமாக நூல் புடவைகளாக எடுத்துக்கொண்டிருக்கிறாய்? பளிச்சென்று அடிக்கின்ற நிறங்கள் எனக்கு எப்பொழுதுமே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் நான் கைத்தறி புடவைகள் தான் கட்டுகிற வழக்கம். வழக்கமா என்று அவளை சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான் அவன். அடிக்கடி அவள் இந்த மாதிரி பேசுவதை நினைத்து கொண்டான். பளீரென்று வெட்டுகின்ற மின்னலாக இந்த மாதிரி எப்பொழுதாவது வருகின்ற சில ஞாபகங்கள் அவளை ஒரு நல்ல மனோதத்துவ டாக்டரிடமோ அல்லது மூளை சம்பந்தப்பட்ட டாக்டரிடமோ அழைத்து போனால் என்ன என்று தோன்றியது. அன்று மாலை டாக்டர் விஜயகுமாருக்கும் டாக்டர் கல்யாண சுந்தரத்திற்கும் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டான். நர்சிங் ஹோமிற்கு போனதும் ஒவ்வொருவராக வந்து நித்யாவை வரவேற்றார்கள். டாக்டர் ஸ்ரீகாந்த், டாக்டர் தாமஸ், டாக்டர் மதனகோபால், டாக்டர் சித்ரா, ஷீலா, சிஸ்டர் பிரேமா, உஷா. ஹவ் ஆர் யூ மிஸ்ஸஸ் கணேஷ் குமார்? ஆர் யூ ஆல் ரைட் மிஸ்ஸஸ் கணேஷ்? உடம்பு தேவலையா மிஸ்ஸஸ் கணேஷ்? மிஸ்ஸஸ் கணேஷ், மிஸ்ஸஸ் கணேஷ், மிஸ்ஸஸ் கணேஷ். எதை அவள் மறக்க நினைக்கிறாளோ, எது இல்லை என்று மனதிற்குள் ஊர்ஜினப்படுத்திக் கொள்ள பார்க்கிறாளோ அதையே எல்லோரும் நினைவுபடுத்தினார்கள். அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம் என்கின்ற மாதிரி. அதிலிருந்து இனிமேல் அவளால் மீள முடியாது, வெளியில் வரவே முடியாது. மிஸ்ஸஸ் கணேஷ்குமார். அவள் நித்யா இல்லை, வெறும் நித்யா இல்லை, கணேஷ்குமாரின் மனைவி. ராம்குமார் சட்டென்று தன் அறைக்குள் போனான். ஷீலாவை கூப்பிட்டு நித்யா அங்கு வேலை செய்ய போவதை தெரிவித்தான். தனக்கு உதவியாக, தன்னுடைய காரியதரிசியாக. அவளை அழைத்து கொண்டு போய் நர்சிங் ஹோமை சுற்றி காட்டுகிறாயா ஷீலா என்றதும், வித் ப்ளஷர் டாக்டர் என்று வெளியில் போனாள் அவள். வாட்டர் கூலரிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணீர் பிடித்து குடித்துவிட்டு அன்றைய கடிதங்களை பார்க்க ஆரம்பித்தான். உடனடியாக பதில் எழுத வேண்டிய கடிதங்களை தனியாக பிரித்து வைத்தான். காலை வார்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு போக முடியாததால் இப்பொழுது போக முடிவு செய்து எழுந்தபோது அறை கதவு லேசாக தட்டப்பட்டது. அவன் பசரை அழுத்தியதும் கதவை தள்ளிக்கொண்டு நித்யா உள்ளே வந்தாள். ஏர் கண்டிஷன் குளிர்ச்சி முகத்தை தாக்க அவன் எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். உங்க நர்சிங் ஹோம் இவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை ராம். அவன் புன்சிரிப்பாய் சிரித்து அந்த முகத்தை பார்த்தான். உள்ளே எல்லா வசதிகளும் இருக்கிறது. லெபார்டரி, எக்ஸ்ரே இன்ஸ்டிடியூட், ஆம்புலன்ஸ். இது என்னுடைய அப்பாவின் கனவு நித்யா. அவர் கட்ட ஆரம்பித்தது இந்த நர்சிங் ஹோம். ஆனால் முடிகிற போது அவர் இல்லை. இருந்திருந்தால் இதுதான் அவருடைய தாஜ்மஹாலாக இருந்திருக்கும். இப்போது உங்களுடைய தாஜ்மஹாலாக இருக்கிறது இல்லையா? எஸ், இது என் தாஜ்மஹால் தான். ஆனால் மும்தாஜைத்தான் காணோம் சொல்லிவிட்டு அவள் கண்களையே பார்த்தான். பார்வையில் கூட சிரிப்பு தெரிந்தது. என்ன, நீ மும்தாஜாக இருக்கிறாயா என்கின்ற மாதிரி சட்டென்று தலையை குனிந்து கொண்டாள் அவள். அந்த பார்வையும் சிரிப்பும் மனதில் பதிந்து போயின. இதே மாதிரி தானும் சிரித்து ஏதாவது சொல்ல வேண்டும் போல் இருந்தது. ஆனால் எதுவும் சொல்ல முடியவில்லை. பேசாமல் உட்கார்ந்திருந்தாள். அதற்கு மேல் அவளை சங்கடப்படுத்த இஷ்டப்படாமல் நாற்காலியை விட்டு எழுந்தான் அவன். நான் வார்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறேன், நீயும் வருகிறாயா நித்யா என்று கேட்டான். வார்டு இன்ஸ்பெக்ஷனா? இந்த நேரத்திலா? என்ன செய்வது, காலையில் உன்னுடன் கடைக்கு வந்ததில் தவறி போய்விட்டது. ஒரு நாளைக்கு 2 முறையாவது நான் என் நோயாளிகளை பார்த்து விடுவேன். இப்போது பார்த்தால் மறுபடியும் சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு ரவுண்ட் வந்துவிடலாம். சரி, அப்படியானால் போகலாம். மாடியிலும் கீழும் மொத்தம் 20 அறைகள், தனியாய் 3 ஏசி அறைகள். அதில் 2 காலியாய் கிடந்தன. ஒன்றில் மட்டும் ஒரு பிரபல நடிகரின் மனைவி படுத்து கொண்டிருந்தாள். வெறும் டிஎன்சி. அவள் டாக்டர் சித்ராவின் நோயாளி. ஆனாலும் அவன் அவளையும் விசாரித்தான். பின் ஒவ்வொரு அறையாக போனான். பலவிதமான நோயாளிகள். ஒரு அறையில் மட்டும் கால் உடைந்து போன ஒரு வயதான அம்மாவிற்கு ட்ராக்ஷன் போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த அறையை விட்டு வந்ததும் நித்யா கேட்டாள், ஏன்றா இங்கே ஆர்த்தோ பேஷண்ட்டுகளை கூட ட்ரீட் பண்ணுகிறீர்களா? இல்லை, இதுதான் முதல் கேஸ். என் நண்பர் ஒருவரின் அம்மா இந்த நர்சிங் ஹோமை தவிர வேறு எங்கும் போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் தான் வேறு வழி இல்லாமல் போய்விட்டது. உங்களிடம் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் கூட இருக்கிறார்களா? இல்லை, டாக்டர் கைலாசம்தான் இங்கு வந்து அந்த அம்மாவிற்கு ட்ராக்ஷன் போட்டார். அதன்பின் அவள் ஒன்றும் கேட்கவில்லை. அவனாக அழைத்து போய் ஆபரேஷன் தியேட்டரை காட்டினான். லேபர் அறையை காட்டினான். ஒவ்வொன்றையும் பார்த்து அவள் வியந்து போனாள்.
மீண்டும் அறைக்கு வந்ததும், எனக்கு இங்கேயே இருக்க வேண்டும் போலிருக்கிறது ராம். ஐ லவ் திஸ் நர்சிங் ஹோம் என்றாள். நர்சிங் ஹோம் மட்டும்தானா என்று கேட்டுவிட்டு புன்சிரிப்போடு அவளை பார்த்தான் அவன். என்ன என்று சரையல் என்று நிமிர்ந்தான் அவள். எங்களையெல்லாம் பிடிக்கவில்லையா? வெறும் நர்சிங் ஹோம் மட்டும்தான் பிடித்திருக்கிறதா நித்யா? கண்களில் பளிச்சிட்டு அந்த ஒளி சட்டென்று அடங்க நிதானமாக பேசினாள். நர்சிங் ஹோம் என்றால் வெறும் சுவரும் கட்டடமும் மட்டும் அர்த்தமில்லை ராம். அதன் உயிரோட்டமான மனிதர்களும் தான் என்று அர்த்தம். மனிதர்களா அல்லது மனிதனா நித்யா? அதற்கு அவளிடமிருந்து பதில் வராமல் போகவே அவன் குரல் தளையச் சொன்னான். விளையாட்டிற்காக சொன்னேன் நித்யா. உன்னிடம் விளையாடக்கூடாதா நான்? அந்த கேள்வியில் அவள் உதட்டோறும் புன்னகையாய் விரிந்ததும் தான் அவனுக்குள் ஒரு அமைதி ஏற்பட்டது. வேலையில் மனசு போயிற்று. ஷீலாவை கூப்பிட்டு கடிதங்களை டிக் பண்ணினான். பின் நித்யாவை பார்த்து, உனக்கு ஷார்ட்டன் தெரியுமா என்று கேட்டான். தெரியும் என்று நினைக்கவில்லை. டைப்பிங்? அதுவும் அப்படித்தான். அப்படியானால் என்ன வேலை செய்யப் போகிறாய் நித்யா? தெரியவில்லை. இன்னது என்று என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. ஆனால் உங்களுக்கு நிறைய உதவ முடியும் என்று தோன்றுகிறது. முன்பு சொன்ன மாதிரி இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட இடங்கள், விஷயங்கள் என்ற உணர்வு மட்டும் எனக்குள் அசைக்க முடியாததாக இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் நானும் ஆஸ்பத்திரியுடன் நோயாளிகளுடன் சம்பந்தப்பட்டவள் என்றே நினைக்கிறேன். எப்படி என்று கேட்டால் எனக்கு சொல்ல தெரியவில்லை ராம். அது விமான விபத்தில் அடிபட்டதிலிருந்து நீ இங்கு இருந்ததனால் இருக்கலாம். இந்த நர்சிங் ஹோம் உன் அடிமனதில் அவ்வளவு தூரம் இறங்கி போயிருக்கும். உன்னால் எந்த உதவியும் செய்ய முடியாமல் போனாலும் பரவாயில்லை நித்யா. இங்கு வருவது உன் மனதிற்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும் என்றுதான் வரச் சொல்கிறேனே தவிர எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக இல்லை. நோனோ, பேசாமல் உட்கார்ந்திருப்பதற்கு நான் இங்கு வந்தேன். ஏதாவது சொல்லுங்கள் ராம். செய்கிறேன். ஓகே, ஆபரேட்டரிடம் கேட்டு சைக்காரிட்டிஸ்ட் விஜயகுமாருக்கும் நியூரோ சர்ஜன் கல்யாண சுந்தரத்திற்கும் ஃபோன் பண்ணி இன்றைய சாயந்தரம் 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண பார்க்கலாம். அவள் 2 அப்பாயின்மெண்ட்டுகளையும் வாங்கினதும் அவன் மற்ற கடிதங்களை அவளிடம் கொடுத்தான். சின்னதாய் விவரங்களை மட்டும் குறித்து தரச் சொன்னான். பின் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சில சாமான்கள் ஆர்டர் பண்ண சொன்னான். பகல் சாப்பாடு முடிந்து சின்ன சின்ன வேலைகளையெல்லாம் கவனித்ததும் மாலை 4 மணிக்கு ஓபி அவுட் பேஷண்ட்ஸ் அவர்களை கவனிக்க ஆரம்பித்தான். நித்யா அவன் எதிரில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு ஜுர பேஷண்ட், ஒரு தொண்டை வலிக்காரி, சின்ன கைக்குழந்தையின் வயிற்றுப்போக்கு, கால் வீக்கம், டயபெட்டிஸ்காரருக்கு இன்சுலின், ஆஸ்துமா நோயாளி, கடைசியில் ஒரு 30 வயசுக்காரர் வயிற்றை பிடித்து முனகிக்கொண்டே உள்ளே வந்தார். பரிசோதித்த போது இடது பக்க அடிவயிற்றில் கை வைத்ததும் அலறினார். அந்த அலறலை பார்த்து ராம்குமார் ஒரு வினாடி யோசித்ததும் நித்யா சட்டென்று எழுந்தாள். வலி எங்கே இருக்கிறது? அடிவயிற்றிலா என்று கேட்டாள். இல்லை, இங்கே என்று அவர் இடது பக்க கீழ் வயிற்றை காட்டினார். நன்றாக யூரின் போகிறீர்களா? இல்லை, போகும்போது அதிகம் வலிக்கிறது. சாப்பாடு? சாப்பிடவே முடியவில்லை. கொஞ்சம் உள்ளே போனாலும் வலி ஆரம்பித்து விடுகிறது. அப்படியா என்று ராம்குமாரின் பக்கம் திரும்பினாள். இவரை முதலில் ஒரு எக்ஸ்ரே எடுத்துக்கொண்டு வரச் சொல்லுங்கள். எக்ஸ்ரே ஈரமாக இருந்தாலும் பரவாயில்லை. இது ரீனல் கோழியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். யூரிட்டரில் கல் இருக்க வேண்டும். அதை சுற்றி சீல் பிடித்திருக்க வேண்டும். அப்படியானால் ஓப்பன் பண்ணி பார்த்து விடலாமே. என்ன சொல்கிறீர்கள்? ராம்குமார் கண்ணகல அவளை பார்த்து கொண்டு நின்றான். ஒரு வினாடி பேச்சு எதுவும் வரவில்லை. பின் கேட்டபோது குரலில் கூட அதே ஆச்சரியம் தெரிந்தது. என்ன சொன்னாய் நித்யா? இதெல்லாம் எப்படி தெரிந்தது உனக்கு? ஒரு டாக்டரால் மட்டுமே டயக்னோஸ் பண்ண முடிந்த விஷயத்தை நீ எப்படி பண்ணினாய்? அப்போதுதான் நித்யாவிற்கு தான் பேசியது புரிந்தது, நடந்து கொண்டதும் தெரிந்தது. அவன் அவசரமாக எக்ஸ்ரேக்கு எழுதி கொடுத்தனுப்பிவிட்டு அவளிடம் வந்தான். மனசில் ஏற்பட்ட பரவசத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவள் முகத்தை நிமிர்த்தினான். லுக் நித்யா, கொஞ்சம் நிதானமாக யோசி. மேலும் மேலும் விடாமல் யோசித்துப்பார். எப்படி தெரிந்தது உனக்கு இந்த வியாதியின் பெயர்? எப்படி டயக்னோஸ் பண்ணினாய்? ப்ளீஸ் நித்யா, நிதானமாக யோசி. அவள் யோசித்தாள். ராம்குமார் அந்த மனிதரின் ஈர எக்ஸ்ரேயுடன் திரும்பி வந்து அதை விளக்கின் எதிரில் வைத்து பார்த்து யூரிட்டரியில் பெரிதாய் கல்லிருப்பதை கண்டுபிடித்து உடனடியாக ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவையில் அவரை இரத்த பரிசோதனையும் மற்ற பரிசோதனைகளும் செய்து கொண்டு வரும்படி அனுப்பி பஸ்ஸரை அழுத்தி ஷீலாவை உள்ளே கூப்பிட்டு அவரை அட்மிட் பண்ணிக்கொள்ள சொன்னான். பின் நித்யாவை பார்த்தான். காங்கிராட்ஸ் நித்யா என்றான். எதற்கு? முதல் நாளே முதல் கண்டுபிடிப்பே சரியாக அமைந்திருக்கு. நான் கிளி ஜோசியம் மாதிரி ஏதோ சொன்னேன், அது சரியாய் போய்விட்டது என்றாள். அதற்கு எதற்கு பாராட்டு? அவன் பளிச்சென்று சிரித்தான். இது கிளியும் இல்லை,
நீ ஜோசியமும் சொல்லவில்லை. இனிமேலும் உன்னை இப்படியே விடக்கூடாது நித்யா. உன்னை பற்றிய விவரங்களை கண்டுபிடிக்க வேண்டும். கிளம்பு நித்யா. எங்கே? மதியானம் நீ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிய டாக்டர்களின் வீட்டிற்கு. எதற்கு? உன்னை செக் பண்ணி பார்க்க. எங்கே என்ன தவறு என்று கண்டுபிடிக்க. வேண்டாம்ரா, ப்ளீஸ். நானே முயற்சி பண்ணி பார்க்கிறேனே. நோ, சீக்கிரம் கிளம்பு நித்யா, குவிக். இப்பொழுதே மணியாகிவிட்டது பார். அவளும் வந்து உட்கார்ந்ததும் கார் வாசல் புல்தரையை அரைவட்டம் அடித்து கொண்டு வேகமாக வெளியில் போயிற்று. அத்தியாயம் 9. மனோதத்துவ டாக்டரிடமும் நரம்பு நிபுணரிடமும் நிறைய தரம் போய் வந்தாகிவிட்டது. மூளையின் இயக்கங்களை எக்ஸ்ரே எடுத்து உடம்பை பரிசோதித்து நிறைய கேள்விகளாக கேட்டு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறி போனாள் நித்யா. கடந்த காலத்தை பற்றி ஆழமாய் கேள்வி மேல் கேள்வியாக வந்ததும் குழம்பி போனாள். எதுவும் தெளிவுபடாததால் கொஞ்சம் பயந்து கூட போனாள். வேண்டாம்ரா, எனக்கு எந்த டாக்டரும் வேண்டாம், பரிசோதனையும் வேண்டாம். எப்போது எல்லாம் நினைவுக்கு வருகிறதோ வரட்டும். வராவிட்டாலும் பரவாயில்லை. இனிமேல் நான் அந்த சைக்கியாரிட்டிஸ்டிடம் வரமாட்டேன் என்று சொல்லி பிடிவாதம் பிடித்தாள். ஆனாலும் ராம்குமார் விடவில்லை. உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பது அவரின் நோக்கமில்லை நித்யா. உன்னுடைய அம்னீஷியா குணமாகத்தான் பார்க்கிறார். அதனால் நீயும் கொஞ்சம் ஒத்துழைத்தால் தான் முடியும். அப்போதும் அவள் பிடிவாதமாக இருக்கவே, என்ன நித்யா இது, குழந்தை மாதிரி என்று கோபித்து கொண்டான் அவன். நீ ஒரு சாதாரண நோயாளியாக மட்டும் இருந்தால் இப்படி மறுக்கலாம், வேண்டாம் என்று சொல்லலாம். பட் யூ ஆர் நாட் லைக் தட். ஒரு டாக்டரின் கஷ்டங்களை புரிந்து கொண்டிருப்பவள், எவ்வளவோ விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பவள். நீ போய் இப்படி செய்யலாமா? எழுந்திரு நித்யா என்று அதட்டி அழைத்து கொண்டு போனான். அன்றும் அவளை பரிசோதித்த டாக்டர் கல்யாண சுந்தரம் ராம்குமாரிடம் விரிவாக பேசினார். இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச் மிஸ்டர் ராம்குமார். சில சமயம் டெலிவரியான சில பெண்களுக்கு இந்த மாதிரி மறதி வருவதுண்டு. 4 மாதம் 5 மாதம் என்று அந்த மறதி இருந்துவிட்டு பின் தானாகவே போய்விடும். அப்படி இல்லாவிட்டால் அடுத்த குழந்தை பிறந்த பிறகு நிச்சயம் சரியாகிவிடும். அது ஒரு அதிர்ச்சி தானே தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த அதிர்ச்சியை வேறு ஒரு அதிர்ச்சியால் சரி பண்ணிவிட முடியும். இவர்களுக்கு விமான விபத்தில் மறந்து போன ஞாபக சக்தி வேறு எந்த அதிர்ச்சியிலாவது திரும்பி வரலாம். அது உடம்பின் அதிர்ச்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை, மனசுக்கு ஏற்படுகின்ற அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் டில் தென். அல்லது வேண்டுமானால் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கலாமா? வேண்டாம் டாக்டர், கொஞ்சம் காத்திருந்து பார்க்கலாம். அப்போதும் அவள் இதே நிலையில் இருந்தால் அதன் பின் அதை பற்றி யோசிக்கலாம் என்றவன், இன்னொரு விஷயம் டாக்டர் என்று ஆரம்பித்த அன்று நித்யா முதல் தடவையாய் நர்சிங் ஹோமிற்கு வந்திருந்தபோது வயிற்று வலிக்காரரின் வியாதியை கண்டுபிடித்ததை சொன்னான். அது எப்படி டாக்டர் என்று கேட்டார். அவர் சற்று யோசித்தார். பின், அவர்களுடைய கணவரும் ஒரு டாக்டரா என்று கேட்டார். நோ என்று மறுத்தான் அவன். அவர் மறுபடியும் யோசித்தார். அவர்களை பற்றி எந்த விவரமும் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். எதற்கு கேட்கிறேன் என்றால், எந்த சின்ன விஷயமும் இப்பொழுது நமக்கு உதவி செய்யக்கூடும். அதன் பின் ராம்குமார் தயங்கி அவளை பற்றி கணேஷ் எழுதியதையெல்லாம் சொன்னான். அவரிடம் அதை சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதற்காக வருந்தினான். அவரிடம் மட்டுமில்லை, யாரிடமுமே சொல்ல பிரியப்படாத விஷயம் அது. அவனை கூட மறக்க நினைக்கின்ற விஷயம். அவன் சொன்னதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு அவர் நெற்றி சின்ன சுருக்களாய் சுருங்கியது. பின் மெதுவாக நிதானமாக பேச ஆரம்பித்தார். இதை என்னால் நம்பவே முடியவில்லை ராம்குமார். இவர்களா? இந்த உருவமா? இத்தனை பணிவாய் பதவிசாய் இருக்கின்ற இவர்களா அந்த மாதிரியெல்லாம் நடந்து கொண்டார்கள்? எத்தனை வருத்தமான விஷயம், விரும்பத்தகாத விஷயமும் கூட. ஐ எம் ரியலி வெரி சாரி. அப்படி குடிப்பவர்களானால், சிகரெட் பிடிப்பவர்களானால் உங்களிடம் ஏன் சிகரெட் வாசனையே பிடிக்காது என்று சொல்ல வேண்டும்? இதற்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கும் என்று நினைக்கிறீர்களா? ஐ டோன்ட் நோ. நித்யாவை அந்த மாதிரியெல்லாம் நினைத்து பார்க்கவே கஷ்டமாக இருக்கிறது. வெறும் குடி சிகரெட் மட்டும் இல்லை, நிறைய ஆண்களின் தொடர்பும் உண்டு என்று கணேஷ் எழுதியிருந்தான். அப்படியா? அப்படியானால் அதை ஒரு லேடி டாக்டரை டெஸ்ட் பண்ண சொல்லி கண்டுபிடித்து விடலாம் ராம்குமார். ஐ நோ டாக்டர். ஆனால் அப்படி செய்வது எத்தனை அநாகரிகமான விஷயம். அதுவும் நான் எப்படி அவளை? நோ டாக்டர், ஐ கான்ட் டூ தட். நீங்கள் அப்படி ஃபீல் பண்ணினால் வேண்டாம். வேறு வழியில் முயற்சி பண்ணி பாருங்களேன். ஒரு காக்டெயில் பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி அவர்களுக்கு கொஞ்சம் விஸ்கி கொடுத்து சிகரெட் ஆஃபர் பண்ணி பாருங்களேன். அதையும் நீங்கள் செய்யாமல் வேறு யாரையாவது செய்ய சொல்லி பாருங்கள். அதை கேட்டு அவன் சிறிது யோசித்தான். அந்த யோசனையை பார்த்ததும் அவரே சொன்னார், எல்லாவற்றிற்கும் தயங்கினால் எப்படிராம்? முடிச்சு விழுந்த நூல்கண்டின் ஒரு முனையாவது கிடைத்தால் தானே முடிச்சை அவிழ்க்க முடியும். ஓகே டாக்டர், ஐ வில் டூ தட். நானே ஒரு ட்ரிங்க் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணி அவளையும் அழைத்து கொண்டு போகிறேன். அப்புறம் அந்த நோயாளியின் நோயை கண்டுபிடித்த விஷயம்,
அதுவும் கொஞ்சம் நெருடலாகத்தான் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு மட்டும் எதுவும் சொல்லிவிட முடியாது. நம் வீட்டு பெண்கள் கூட ஏதோ அறிகுறியை வைத்துக்கொண்டு வியாதியின் பெயரை கண்டுபிடித்து விடுவதை பார்த்திருக்கலாம். பட் இது அந்த மாதிரி இல்லைதான். சரியான மெடிக்கல் வார்த்தையை வேறு சொல்லியிருக்கிறார்கள். எதற்கும் நீங்கள் ஒரு பரிசோதனையில் இறங்க வேண்டியதுதான். என்ன டாக்டர் என்று மீண்டும் தயங்கினான் அவன். தினமும் அவர்கள் உங்கள் நர்சிங் ஹோமிற்கு வருகிறார்கள் இல்லையா? எஸ் டாக்டர். நாளையிலிருந்து சில நோயாளிகளின் எக்ஸ்ரேவை அவர்களிடம் கொடுங்கள். வித்தியாசமான 4 நோயாளிகளை டெஸ்ட் பண்ணும்போது அவர்களையும் கூட வைத்துக்கொண்டு யோசனை பண்ணுகிற மாதிரி நடியுங்கள். ஆபரேஷன் பண்ணுகிற போது ஒரு தரம் அவர்களையும் தியேட்டருக்குள் அனுமதியுங்கள். ஆபரேஷன் தியேட்டருக்குள் சம்பந்தப்படாத ஒரு மனிதரை அனுப்புவதா? என்ன டாக்டர் சொல்கிறீர்கள்? உங்கள் சங்கடம் எனக்கும் புரிகிறது. தியேட்டருக்குள் யாரையும் அனுமதிப்பது கூடாது என்றாலும் இந்த சந்தர்ப்பத்தில் அதை நீங்கள் மீறித்தான் ஆக வேண்டும். அது ஒரு மேஜர் ஆபரேஷனாக இருக்க வேண்டாம். சாதாரண ஆபரேஷனாக இருந்தால் கூட போதும். லட்சி என்று எழுந்து கொண்டதும் வெளியில் வந்தான் ராம்குமார். காரில் போனபோது நித்யா கேட்டாள், அவ்வளவு நேரம் தனியாக பேசினீர்களே, என்ன சொன்னார் டாக்டர்? ஒன்றுமில்லை, எல்லாம் சரியாக போய்விடும் என்றார். குழந்தைக்கு சொல்லுகிற மாதிரி சொல்லுகிறீர்களே என்று வருத்தமாக சிரித்தாள் அவள். நிஜமாகத்தான் நித்யா, எல்லாம் சரியாக போய்விடும் என்றுதான் சொன்னார். அவ்வளவு நேரமாக அந்த ஒரு வார்த்தையைத்தான் சொன்னாரா? அவ்வளவு நேரம் பேசினால் உன்னை பற்றித்தான் என்று அர்த்தமா நித்யா? 2 டாக்டர்களுக்கு இடையே பேச எத்தனை விஷயம் இருக்கிறது. அது சரி என்று தோன்றவே அதற்கு மேல் ஒன்றும் கேட்காமல் பேசாமல் இருந்தாள் அவள். அத்தியாயம் 10. 2 நாட்களாக தூக்கமில்லாமல் அலைந்தான் ராம்குமார். நிறைய சிகரெட் பிடித்தான். ராத்திரி முழுவதும் பால்கனியில் உட்கார்ந்து வானத்தை வெறித்தான். மனதில் நிம்மதியில்லாமல் போயிற்று. டாக்டர் கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி செய்ய பிடிக்கவும் இல்லை. வேறு வழி எதுவும் தோன்றவில்லை. நான் இப்படி செய்வது தெரிந்தால் நித்யா என்ன நினைப்பாள் என்று யோசித்த போது மிகவும் கஷ்டப்பட்டு போனான். எந்த காரணத்தினாலும் அவள் மனதில் தான் இருக்கின்ற உயரத்திலிருந்து சரிந்துவிடக்கூடாது என்று நினைத்தான். ஏன் இப்படி நினைக்கிறோம் என்று எண்ணி பார்த்தபோது நித்யா மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டான். அவள் மீதா? அத்தனை வெறுத்த அவள் மீதா? இது எப்படி சாத்தியமாயிற்று? அவள் கணேஷின் மனைவி. கணேஷ் எழுதினதெல்லாம் உண்மைதான் என்று தினமாக நம்பியவனா இப்பொழுது இப்படி? இது நித்யாவிற்கு தெரியுமா? என்ன நினைக்கிறாள் அவள்? அம்மாவிற்கு தெரிந்தால் என்ன நினைப்பாள்? அம்மாவை நினைத்ததும் மனசு இன்னும் கஷ்டப்பட்டது, சங்கடப்பட்டது. அதை தாங்க முடியுமா அவளால் என்ற சந்தேகமும் வந்தது. அம்மாவுக்கு விசாலமான மனதுதான். நித்யா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கொள்ள நினைத்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாள்தான். ஆனால் அந்த இன்னொரு கல்யாணம் தன்னுடன் என்பது தெரிந்தால் என்ன நினைப்பு இது என்று தோன்றியதும் சட்டென்று உடம்பை சிலிர்த்து கொண்டான். கல்யாணமா? நித்யாவுடனா? தான் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமா அது? அல்நாஷர் கட்டின கோட்டை மாதிரி மடமடவென்று. இது என்ன கற்பனை? கற்பனை? வெறும் கற்பனையாக போய்விடுகின்ற விஷயம் இல்லை. நித்யாவை அவனால் இழக்க முடியாது. இழக்கின்ற சக்தி அவனிடம் இல்லை. அதுவும் அவளை இத்தனை நாட்கள் அவளுடன் பழகிய பின், அவளை ஓரளவிற்கு தெரிந்து கொண்ட பின். தெரிந்து கொண்டிருக்கிறோமா அவளை? அப்படி தெரிந்து கொண்டிருந்தால் மனதில் இந்த சந்தேகம் ஏன் வருகிறது? அவள் அப்படிப்பட்டவள் இல்லை என்று நம்பி இதையெல்லாம் ஏன் ஒதுக்கி தள்ள முடியாமல் போகிறது? அடிமனதில் அவளை பற்றின சந்தேகம் இன்னும் இருக்கிறது. கணேஷின் கடிதங்களின் உறுத்தல், நெருடல் எல்லாம் இருக்கிறது. இந்த உறுத்தலோடும் நெருடலோடும் அவளுடன் தன் வாழ்க்கையை பிணைத்துக் கொள்ளுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவளை பற்றி நினைப்பது நல்லதில்லை. அந்த உறுத்தலும் சந்தேகமும் இல்லாமல் இருக்க வேண்டுமானால், அவளை பற்றின உண்மை தெரிய வேண்டுமானால், டாக்டர் கல்யாண சுந்தரம் சொல்லுகின்ற மாதிரி கேட்பதைத் தவிர வேறு வழியில்லை. சிகரெட்டை அணைத்து ஆஸ்ட்ரேயில் போட்டுவிட்டு பால்கனியை விட்டு வந்தபோது நித்யா எதிரில் வந்தாள். உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் ராம் என்றாள். என்ன என்று அவள் முகத்தையே பார்த்தான் அவன். இப்படி மாடிப்படியில் நின்று கொண்டு பேசிவிடுகின்ற விஷயம் இல்லை. சரி, அப்படியானால் என் அறைக்கு போகலாம், வா. அறைக்கு போய் உட்கார்ந்து கொண்டதும் தன் மனதின் பரபரப்பு அவளுக்கு தெரிந்துவிடப் போகிறதே என்று சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டான். அதை பார்த்ததும் இதை பற்றி தான் கேட்க வந்தேன்றான் என்றாள் அவள் மெலிதான குரலில். அவன் அவளை பார்ப்பதை தவிர்த்து கொண்டே கேட்டான். எதை பற்றி? இப்படி 555 கரைந்து சாம்பலாகின்ற காரணத்தை பற்றி. என்ன சொல்கிறாய்? நான் சொல்வது உங்களுக்கு புரியவில்லை? அந்த பார்வையை சந்திக்கின்ற சக்தி இல்லாமல் மீண்டும் அவன் தலை குனிந்தது. என்ன கஷ்டம் ராம் உங்களுக்கு? எதற்காக இப்படி சிகரெட் சாம்பலாக கருகி போகிறீர்கள்? என்னை ஒரு நல்ல சிநேகிதியாக நினைத்து என்னிடம் சொல்லுங்கள் ராம். சிநேகிதி? அந்த சிநேகிதி என்ற வார்த்தை சட்டென்று மனதை தாக்க அவள் முகத்தை நேராக பார்த்தான். ஏன் நித்யா, வெறும் சிநேகிதி தானா? இது சிநேகம் மட்டும்தானா நித்யா? ராம்,
என்ன நித்யா அப்படி பார்க்கிறாய்? அதுதான் நமக்குள் சாத்தியப்படும் என்று நினைக்கிறாயா? நான் உங்கள் அண்ணாவின் ஸ்டாப் இட் நித்யா. இது என்ன உனக்கு தப்பித்து கொள்ள கிடைத்திருக்கின்ற ஆயுதமா? திருப்பி திருப்பி இந்த ஒரே வார்த்தையால் என்னை தாக்க. வெல், நீ கணேஷின் மனைவியாக இருந்தாலும் இப்போது கணேஷ் உயிரோடு இல்லை. அது நமக்கு வசதியாகத்தான் இருக்கிறது, இல்லை? என்ன என்ன சொன்னாய் நித்யா? ஹவு டேர் யூ டாக் லைக் தட்? இப்படியா நினைத்து கொண்டிருக்கிறாய்? இத்தனை கேவலமாகவா? தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போகிறாயா ப்ளீஸ்? இல்லை ராம், நான் விளையாட்டிற்காக பேசுகின்ற பேச்சா இது? நெருப்போடு விளையாடுகின்ற மாதிரி மனதோடு இது என்ன விளையாட்டு? இதுவா உனக்கு வேடிக்கை? ஐ எம் சாரி ராம், வெரி சாரி. ஐ டிடன்ட் மீன் டு ஹர்ட் யூ. அரை வினாடி தூரத்து இருட்டை வெறித்து கொண்டு நின்றான் அவன். பின் ஒரு ஆழமான பெருமூச்சோடு அவளை திருப்பி பார்த்தான். ஆல்ரைட் நித்யா, உனக்கு இஷ்டமில்லாத விஷயத்தை நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். உடம்பை வேண்டுமானால் கட்டாயப்படுத்தலாம், ஆனால் மனதை யார் நித்யா கட்டாயப்படுத்த முடியும்? இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஸோ யூ கைண்ட்லி ஃபர்கெட் இட். அந்த பதிலில் அடிபட்டவளாக அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஏதோ பேச நினைத்து பேச்சு வராமல் கீழ் உதட்டை இறுக கடித்து கொண்டாள். அதன்பின் அவனும் ஒன்றும் பேசாமல் போகவே உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்தாள். நான் வரட்டுமா என்று தயங்கினாள். அவன் என்று நிமிர்ந்து கூட பார்க்காமல் பதில் சொன்னதும் சரையல் என்று வெளியில் போனாள். அத்தியாயம் 11. அது நர்சிங் ஹோம். அமைதியாக இருந்தது. ஒவ்வொரு அறையிலும் சின்னதாக இரவு விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. நைட் டியூட்டி நர்ஸும் அட்டெண்டர் ரங்கசாமியும் தவிர யாருமே இல்லை. டாக்டர்கள் கூட ஒருவரும் இல்லை. வெயிலுக்கு பயந்து எல்லோரும் ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் போயிருந்தார்கள். டோன்ட் பாதர், ஐ வில் மேனேஜ், ஹாவ் அ நைஸ் டைம் என்று சொல்லி எல்லோரையும் அனுப்பியிருந்தான் ராம்குமார். டாக்டர் சித்ரா வந்து கேட்டபோது மட்டும் கொஞ்சம் தயங்கினான். ஒரே ஒரு வாரம்தான் டாக்டர். அந்த 7 நாளில் டெலிவரிக்கு டியூவாக எந்த கேஸும் இல்லை. அதற்கு பின் வரிசையாக கேஸுகள் வரும். ஸோ லெட் மீ கோ நவ் என்றதும் மறுக்க முடியாமல் தலையாட்டினான் அவன். நர்சிங் ஹோமில் அவனும் நித்யாவும் ஷீலாவும் மட்டும்தான் இருந்தார்கள். ஷீலா கூட அன்று மாலை யாரையோ சந்திக்க வேண்டும் என்று சீக்கிரமே கிளம்பி போய்விட்டாள். அதன் பின் நித்யா லெபார்டரியை மூடிக்கொண்டு ராம்குமாரின் அறைக்கு வந்தாள். போகலாமா என்று கேட்டாள். அவன் பதில் சொல்லாமல் மெடிக்கல் ஜேர்னல் ஒன்றை புரட்டி கொண்டிருக்கவே பேசாமல் எதிர் மேஜையில் போய் உட்கார்ந்து கொண்டாள். அன்று மட்டுமல்ல, ஒரு வாரமாகவே ராம்குமார் அப்படித்தான் இருந்தான். அவளோடு பேசுவதை தவிர்த்தான். அவளை பார்ப்பதை, வேலை செய்வதை, கூட சாப்பிடுவதை ஷீலா கூட அன்று காலை கவனித்து அதை கேட்டுவிட்டாள். உங்களுக்கும் டாக்டருக்கும் ஏதாவது சண்டையா மேடம்? சண்டையா? எங்களுக்கா? சண்டை போட நாங்கள் என்ன சின்ன குழந்தைகளா ஷீலா? சின்ன குழந்தைகள் பெரிதாய் சண்டை போடும், பெரியவர்கள் சின்னதாய் சண்டை போட்டுக் கொள்ளலாமே மேடம். சின்ன சண்டையும் இல்லை, பெரிய சண்டையும் இல்லை. ஏன் அப்படி கேட்கிறாய் ஷீலா? இல்லை, டாக்டர் உங்களிடம் சரியாக பேசாமல் உங்கள் வேலைகளை என்ன செய்ய சொல்கிறாரே என்று கேட்டேன். அந்த உண்மை மனதை தாக்கவே பேசாமல் இருந்தாள் நித்யா. அதற்கு மேல் ஷீலாவும் ஒன்றும் கேட்கவில்லை. ஒரு நிமிஷம் மௌனமாய் டைப்படித்து கொண்டிருந்தாள். பின் சட்டென்று நிறுத்திவிட்டு நித்யாவை நிமிர்ந்து பார்த்தாள். நீங்களும் டாக்டரோடு பெங்களூர் போகிறீர்களா மேடம்? டாக்டர் பெங்களூர் போகிறாரா? எப்பொழுது ஷீலா? உங்களுக்கு தெரியாதா என்று ஆச்சரியமாக பார்த்தாள். நாளைக்கு போகிறார். அப்படியா? என்ன விஷயம்? ஜெனரல் ஃபிசிஷியன் கான்ஃபரன்ஸ். 2 நாள் கான்ஃபரன்ஸ் தான். 3ஆம் நாள் காலையில் திரும்ப மெட்ராஸ் வந்து விடுவார். அதை கூட அவன் தன்னிடம் சொல்லவில்லை என்பது அவளுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் ஷீலாவின் முன் எதையும் வெளிக்காட்டாமல் வெறுமையாய் சிரித்துவிட்டு வந்தாள். இப்போது அவனிடம் அதை பற்றி கேட்டால் என்ன என்று தோன்றவே டாக்டர் என்று கூப்பிட்டாள். அவன் என்ன என்கிறார் போல் அவளை பார்த்தான். ராம் என்பதற்கு பதிலாக வெறும் டாக்டரானதை மனதிற்குள்ளேயே குறித்து கொண்டான். ஆனாலும் அவளிடம் ஒன்றும் கேட்கவில்லை. வெற்று பார்வையாக அவளை பார்த்தான். நாளைக்கு நீங்கள் பெங்களூர் போகிறீர்களா? ஆமாம். அதை கூட என்னிடம் சொல்லக்கூடாதா? மெலிதாக சிரித்தான் அவன். நான் என்ன அமெரிக்காவா போகிறேன் எல்லோரிடமும் சொல்லிக்கொள்ள? அப்படியானால் நானும் அந்த எல்லோரிலும் ஒருத்திதானா என்று கேட்க நினைத்து சட்டென்று தன்னை அடக்கி கொண்டாள். அவன் கேட்ட சிநேகிதிதானா நினைவுக்கு வந்தது. அப்பொழுது அவனும் அதே மாதிரி தானே கஷ்டப்பட்டு போயிருப்பான். இப்படித்தானே மனதிற்குள் ஏமாந்து. ஐ எம் சாரி ராம். நான் சொன்ன பதிலுக்காக வருத்தப்படுகிறேன். ராம், சிநேகிதி, இது வெறும் சிநேகிதம் என்று ஏன் அப்படி சொன்னேன்? எதற்காக? உங்களை புரிந்து கொண்டும் அந்த பதில் எப்படி வந்தது? சாரி ராம், ரியலி வெரி சாரி.
அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே அவனே மறுபடியும் கேட்டான். என்ன நித்யா, பதிலே இல்லை? எதற்காக கேட்கிறாய் நித்யா? இல்லை, நீங்கள் போவதானால் நானும் கூட வரலாமே என்று கேட்டேன். நிஜமாகவா நித்யா? நீயும் வருகிறாயா? ஆமாம் ராம், நிஜமாகத்தான். 2 நாளைக்கு ஒரு மாறுதலாக இருக்கும் என்று முன்பே சொல்வதற்கென்ன? இப்பொழுது பிளேன் டிக்கெட் கிடைக்க வேண்டுமே. முன்பே தெரிந்திருந்தால் சொல்லியிருப்பேன். ஐ எம் சாரி என்றான் அவன் நிஜமாகவே வருத்தப்படுகின்ற குரலில். சொல்லக்கூடாது என்பதில்லை, மறந்தே போய்விட்டேன். அதை நம்புகிறேன் என்றாற்போல் புன்னகை செய்தாள் அவள். அவன் டெலிஃபோனில் தன் டிராவல் ஏஜென்சியை கூப்பிட்டான். மறுநாள் காலை ஃப்ளைட்டிற்கு பெங்களூருக்கு இன்னொரு டிக்கெட் கிடைக்குமா என்று பார்க்கச் சொன்னான். 10 நிமிஷங்களில் சாரி என்ற பதில் வந்ததும் என்ன செய்யலாம் என்று யோசித்தான். காரிலேயே போய்விடலாமா நித்யா என்று கேட்டான். உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்றால் எனக்கு ஆட்சேபனை இல்லை. தொந்தரவா? உன்னை அழைத்து கொண்டு போவதா என்று கேட்டு வருத்தமாய் பார்த்தான் அவன். அந்த பார்வையை தாங்க முடியாமல் அவள் தலை குனிந்து கொண்டபோது அறை கதவு தட்டப்பட்டது. அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் நர்ஸ் பிரேமா கதவை தள்ளி கொண்டு வந்தாள். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், டாக்டர் சித்ராவோட கேஸ் ஒன்று லேபர் பெயினோடு வந்திருக்கு, படுக்க வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்றாள் அவசரமான குரலில். என்ன என்று எழுந்து கொண்டான் அவன். இந்த 1 வாரத்திற்கு டியூ கேஸ் எதுவும் இல்லை என்று சொன்னார்களே. அந்த கேஸுக்கு கூட டியூ இப்பொழுது இல்லை டாக்டர், அடுத்த மாதம்தான். ஆனால் இப்பொழுது பெயின் வந்திருக்கிறது. ஃபால்ஸ் பெயினாக இருக்கும் என்று பார்த்தால் அதுவும் இல்லை. இஸ் இட்? இப்பொழுது என்ன பண்ண முடியும்? டாக்டர் ஆண்டாளுக்கு ஃபோன் பண்ணி உடனே வரச்சொல் என்று ஸ்டெத்தஸ்கோப்புடன் வெளியில் போனான். நித்யாவும் கூட போனான். பரிசோதித்த போது அதிக நேரம் தங்காது என்று தோன்றியது. எந்த நிமிடமும் குழந்தை பிறந்து விடலாம். சட்டென்று லேபர் அறைக்கு மாற்றச் சொல்லிவிட்டு டாக்டர் ஆண்டாளுக்காக காத்திருந்தான். நர்ஸ் திரும்பி வந்து டாக்டர் ஆண்டாள் கிடைக்கவில்லை என்றதும் என்ன செய்வது என்று புரியாமல் அப்படியே நின்றான். பின் நர்ஸின் உதவியோடு தானே டெலிவரி பார்க்க முடிவு செய்தபோது மெதுவாக கேட்டாள் நித்யா. நான் பார்க்கட்டுமாராம் இந்த டெலிவரியை? நீயா? என்ன சொல்கிறாய் நித்யா? என்னால் முடியும் என்று தோன்றுகிறது. ஏதோ ஒரு நம்பிக்கை திடமாக இருக்கிறது. ஐ திங்க் ஐ கேன் மேனேஜ் வெரி வெல். சட்டென்று டாக்டர் கல்யாண சுந்தரம் சொன்னது நினைவுக்கு வர 1 வினாடி தயங்கிய பின் சரி என்று சொன்னான். ஓகே நித்யா, நான் கூடவே இருக்கிறேன் என்றான். அவள் முகம் பளிச்சிட கையை சோப்பு போட்டுக்கொண்டு அலம்பிக்கொண்டு நர்ஸோடு உள்ளே போனாள். அதற்கு மேல் எனிமா கொடுப்பதற்கு கூட அவகாசம் இல்லை என்று தெரிந்து கொண்டு டயல் டேஷனுக்கோ வேறு எதற்குமோ தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு வலி தாங்காமல் அலறுகின்ற அந்த பெண்ணை சமாதானப்படுத்தினாள். இதோ 5 நிமிஷம், இன்னும் நன்றாக அழுத்தி மூச்சு விடுங்கள், பார்க்கலாம். இன்னும் ஆழமாய், இன்னும் பேசிக்கொண்டே வயிற்றை மெல்ல அழுத்தி ஒரு பெரிய அலறலில் குழந்தை வெளியில் வந்ததும் சட்டென்று பிடித்து கொண்டாள். ஆண் குழந்தை, தலை நிறைய முடி. நர்ஸை நேரத்தை குறித்து கொள்ளச் சொல்லி தையல் போட்டு மெர்த்தஜின் இன்ஜெக்ஷன் கொடுத்தாள். ப்ளீடிங் இன்னும் அதிகமாக இருக்கவே சட்டென்று வெளியில் வந்தாள். ராம், ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது ராம். சிம்போசினால் கொடுத்து டெக்ஸ்ட்ரோல் பண்ணி பார்த்து ட்ரிப் கொடுத்து விடலாமா? அவன் ஒன்றும் சொல்லாமல் ட்ரிப் கொடுக்க ஏற்பாடு செய்தான். குழந்தையின் எடையை தெரிந்து கொண்டு வெளியில் ஆவலாக காத்து கொண்டு நின்ற உறவினர்களிடம் சொல்லிவிட்டு அறைக்கு வந்தான். 1 நிமிஷத்திற்கெல்லாம் நித்யாவும் வந்ததும் சட்டென்று அவள் கையை பற்றி கொண்டான். எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை நித்யா. எப்படி, எந்த வார்த்தையில்? ஏன் நித்யா, நீ ஒரு டாக்டராக இருந்தாயா? டாக்டரா? நானா என்று தூர பார்வையாக பார்த்தாள். தெரியவில்லையே ராம். தெரியணும், கொஞ்சம் யோசி நித்யா, கட்டாயம் தெரியணும். டாக்டரா இல்லை எங்காவது நர்ஸாக இருந்தாயா? தயவு செய்து யோசியேன். 1 நிமிஷம் யோசனை பண்ணினாள். பின் தெரியவில்லை ராம் என்று தலையாட்டினாள். தன் ஆர்வம் சட்டென்று அடங்க, தெரியும் நித்யா, நிச்சயம் ஒரு நாள் நீ யார் என்பது தெரியத்தான் போகிறது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். பின் எப்பொழுது வரும் அந்த நாள் என்கிறார் போல் அவளை பார்த்தான். வருமாறாம் என்று கேள்வியில் கண் சட்டென்று கலங்க அவள் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான் அவன். அத்தியாயம் 12. கடைசி முயற்சியாக டாக்டர் கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி செய்து பார்த்து விடுவது. நாளை பெங்களூரில் ஒரு காக்டெயில் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணி இவளையும் அழைத்து போய் தான் சற்று தள்ளி நின்று அவள் கண்ணில் படாமல் மறைந்து போய் முடியுமானால் அந்த இடத்திலேயே இல்லை என்று பாவனையை ஏற்படுத்தி வேறு யாரிடமாவது சொல்லி இவளுக்கு லிக்கரும் சிகரெட்டும் ஆஃபர் பண்ணி. யாரிடம் சொல்லுவது? நினைவில் ஒவ்வொருவராக தேடிய போது ராம்குமாருக்கு சற்றென்று மகேஷ் பிடிபட்டான். மகேஷ் தான் இதற்கெல்லாம் சரி. இந்த மாதிரி எத்தனை பெண்களை அவன் சரிப்படுத்தி குடிக்க வைத்து பின் அவன் நித்யாவிடமும் அந்த மாதிரி நடந்து கொண்டாள். அவள் சம்மதித்தால் தானே எதுவும் நடக்க முடியும்.
அப்படி சம்மதிக்கிறவளாக இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதன்பின் அவளை நினைத்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. இப்படி உள்ளுக்குள் தவித்து உருகி எதையும் வெளிப்படுத்த முடியாமல். ஆனால் அவள் சம்மதிக்காத பட்சத்தில், மகேஷுக்கு மறுப்பு சொல்லிவிடுகின்ற பட்சத்தில் அப்போது என்ன செய்ய முடியும்? அதனால் எந்த முடிவிற்கு வர முடியும்? எதுவானாலும் இப்படியே போய்கொண்டிருக்க முடியாது. வெறும் இருட்டில் நடக்க முடியாது. ஒன்று வெளிச்சம் வேண்டும், அல்லது நடப்பதை நிறுத்த வேண்டும். தான் நடப்பதை நிறுத்தப் போகிறோமோ அல்லது வெளிச்சம் கிடைக்கப் போகிறதா என்பது புரியாமல் அப்படியே தூங்கி போனான் அவன். மறுநாள் காலை 4 மணிக்கெல்லாம் கிளம்புவதாக ஏற்பாடு. நித்யா முதல் நாள் மாலை நர்சிங் ஹோமிலிருந்து வந்த உடனே சாரதாவை பார்த்து அனுமதி கேட்டாள். ராம்குமார் கான்ஃபரன்ஸுக்கு போகப் போவதை சொன்னாள். அதை கேட்ட உடனே, ராம்குமாரும் வருகிறானாமா? பின் என்ன பயம் உனக்கு? தாராளமாக போய்விட்டவன். கான்ஃபரன்ஸ் முடிந்த உடனே கிளம்பி விடாமல் இன்னும் 4 நாள் இருந்து விட்டு வாமா. பாவம், அவன் இத்தனை வருடத்தில் இந்த நர்சிங் ஹோமையும் வேலையையும் விட்டு ஒரு நாள் கூட இருந்ததில்லை. இப்போதாவது 4 நாள் நிம்மதியாக இருக்கட்டும். 4 நாள் முடியாதம்மா. நர்சிங் ஹோமில் டாக்டர் யாரும் இல்லை. எல்லோரும் ஊட்டி கொடைக்கானல் போயிருக்கிறார்கள். வருஷம் அவர்கள்தான் போகிறார்களே. இந்த வருஷம் இவன் போகட்டுமே. அதற்கு முதலில் அவர் சம்மதிக்கணுமே என்றாள் நித்யா சிரித்து கொண்டே. அவனை கேட்டால் சம்மதிக்க மாட்டான். நீதான் ஏதாவது சொல்லி தங்கச் செய்யணும். பார்க்கலாம் என்று நம்பிக்கை இல்லாமல் சொன்னாள் அவள். ராம்குமாருக்கு நிச்சயம் ஓய்வு தேவை. உடலுக்கு தேவையில்லாது போனாலும் மனதுக்கு தேவை. சொன்னால் கேட்பாரா அவர்? 4 நாட்கள் தங்க சம்மதிப்பாரா? எதற்கும் பெங்களூர் போய் கேட்டுக்கொள்ளலாமே. பெங்களூர் போனதும் அஜந்தா ஹோட்டலில் அறை எடுத்தான் அவன். ரேஸ் சமயமானதால் எங்கும் அறை கிடைக்கவில்லை. அஜந்தாவில் கூட ஒரு சூட் தான் கிடைத்ததை தவிர தனித்தனி அறை இல்லை. புக் பண்ணுவதற்கு முன் மறுபடியும் காருக்கு போய் நித்யாவிடம் சொன்னான் அவன். அவள், அதற்கென்ன செய்ய முடியும்? கிடைப்பதை எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். இன்னும் எத்தனை ஹோட்டல்களுக்காக அலைய முடியும்? இதிலேயே மேனேஜ் பண்ணி கொள்ளலாம் ராம். சூட் என்றால் வரவேற்பறையும் நீளமான சோபாக்கம் பெட்டும் இருக்கும் தானே. அதில் நான் படுத்துக்கொள்கிறேன் என்றதும் அவன் அந்த சூட்டையே புக் பண்ணி கொண்டு வந்தான். குளித்து உடை மாற்றி அறையிலேயே டிஃபன் வரவழைத்து சாப்பிட்டதும் அவன் ரிசப்ஷனுக்கு போய் மகேஷிற்கு ஃபோன் பண்ணினான். தான் உடனே நேரில் வந்து பார்ப்பதாக சொன்னான். மகேஷின் வீடு ஜெயநகர் எக்ஸ்டென்ஷனில் இருந்தது. தனியாய் பெரிய பங்களா. அதில் மகேஷ் மட்டும்தான் இருந்தான். கல்யாணமான 3ஆம் மாதம் ஒரு தீ விபத்தில் மனைவி இறந்ததும் அவன் வேறு கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லை. கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லையே தவிர நிறைய பெண்கள் வீட்டிற்கு வருவார்கள். 2-3 நாட்கள் தங்கிவிட்டு போவார்கள். கேட்டால் அவன் சிரிப்பான். இதெல்லாம் மனசுக்கு இல்லை. அங்கே சுஷ்மாவை தவிர யாரும் இருக்க முடியாது. யாருக்கும் அந்த தகுதியும் இல்லை. இதெல்லாம் வெறும் பொழுதுபோக்கிற்கு, அந்தந்த நேரத்திற்கு, அவ்வளவுதான் என்பான். அவனிடம் ரொம்பவும் சுருக்கமாக விஷயத்தை சொன்னான் ராம்குமார். மிகவும் ஜாக்கிரதையாக எதை சொல்லலாம் என்று யோசித்து பேசினான். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு மகேஷ் சொன்னான், உனக்கு என்ன வேணும்? அவள் குடிப்பாளா மாட்டாளா? சிகரெட் ஆணுக்கு சம்மதிக்கிறவளாக மாறுகிறாளா இல்லையா? இதுதானே தெரியணும். லீவ் தட் மேட்டர் டு மீ. நாளை சாயந்தரம் அவளை அழைத்து கொண்டு வா, ஓகே என்றான். மறுநாள் மாலை கான்ஃபரன்ஸ் முடிந்ததும் அறைக்கு வந்தான் அவன். மெதுவாக அந்த பார்ட்டியை பற்றி சொன்னான். நீயும் வருகிறாயா நித்யா என்று சாதாரணமாக கேட்கின்ற மாதிரி கேட்டான். நானா என்று தயங்கி பின் சொன்னாள். நான் எதிர்க்கிறாம். நீங்கள் போய்விட்டு வாருங்கள். நான் இந்த அறையிலேயே இருக்கிறேனே என்று அவனை பார்த்தாள். அப்படியானால் நானும் போகவில்லை என்று அவன் சொன்னதும் அவள் மென்மையாக சிரித்தாள். சரி, வருகிறேன், கிளம்புங்கள் என்றாள். முன்பு அவன் வாங்கி கொடுத்த வெள்ளை ஆர்கண்டியை உடுத்தி கொண்டாள். சின்ன சின்ன சிவப்பு ரோஜா பூக்கள், அதே வெள்ளையில் உயர கழுத்தில் ஜாக்கெட், காதில் சின்ன ஒற்றை முத்து, கழுத்திலும் கைகளிலும் எதுவும் இல்லாமல் சிரித்து கொண்டே போகலாமா என்று அவள் வந்து நின்றபோது அயர்ந்துதான் போனான் அவன். இத்தனை நாட்களாக பார்க்கின்ற நித்யா இல்லை இவள் என்று தோன்றியது. புது அழகில் புது நித்யாவாக வெள்ளை சிரிப்பாய் சிரித்து கொண்டு, யூ ஆர் வெரி சார்மிங் டுடே. அப்படியா என்று அதற்கும் அதே சிரிப்பு. வீட்டு வாசலில் காரை நிறுத்தி இறங்கின போது மகேஷ் கூட அயர்ந்துதான் போனான். இவளையா? இந்த அழகையா? மீட் மை ஃப்ரெண்ட் மகேஷ். இவனும் நானும் பள்ளி வரை ஒன்றாக படித்திருக்கிறோம். மகேஷ், திஸ் இஸ் நித்யா. எனக்கு உதவியாக நர்சிங் ஹோமில் இருக்கிறாள். இவ்வளவு அழகாக ஒரு உதவியாளர் கிடைப்பாள் என்றால் நானும் டாக்டருக்கு படித்து ஒரு நர்சிங் ஹோம் கட்டியிருப்பேன் ராம் சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தான் மகேஷ். நித்யாவை கீழ்கண்ணால் பார்த்தான். அவள் அவனை கவனிக்காத மாதிரி தூர பார்வையால் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த இடத்தையும் மகேஷையும் அவளுக்கு பிடிக்காமல் போயிற்று. கண்ணாடி டம்ளர்கள் மோதுகின்ற சத்தமும், நுனிநாக்கு ஆங்கிலமும், கீச்சுக்குரல் சிரிப்புகளும்,
சிகரெட் புகையும். இதெல்லாம் தனக்கு கொஞ்சம் கூட பழக்கமில்லாத சூழ்நிலை என்று தோன்றியது. எழுந்து அந்த இடத்தை விட்டு போய்விட வேண்டும் போல இருந்தது. தன்னை அங்கே அழைத்து கொண்டு வந்த ராம்குமாரின் மீது கோபம் வந்தது. ராம், உங்களுக்கா இந்த நண்பர்கள்? கண்ணியமாய் கம்பீரமாய் அதிர்ந்து ஒரு வார்த்தை பேசத் தெரியாத உங்களுக்கா? இது என்ன முரண்பாடு ராம்? அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே கோடி மேஜையிலிருந்து சர்தஜி ஒருவன் எழுந்து வந்தான். குட் ஈவினிங் யங் லேடி என்று முதுகை வளைத்து பேசினான். உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றால் என்னுடன் டான்ஸ் ஆட வருகிறீர்களா? மிரட்சியாய் அவனை பார்த்தாள் நித்யா. டான்ஸ் ஆடுவதா? அந்த மிரள் சர்தஜிக்கு புதிதாக இருந்திருக்க வேண்டும். அதை ரசித்து கொண்டே வாட் டு யூ யங் லேடி என்று மறுபடியும் கேட்டான். ஐ எம் சாரி என்று மறுத்தாள் அவள். டான்ஸ் எல்லாம் எனக்கு ஆடத் தெரியாது. அந்த பதிலில் சர்தஜியின் பார்வை சட்டென்று மங்கியது. உதட்டில் சிரிப்பு மறைந்தது. மனதில் ஏமாற்றம் முகத்தில் தெரிந்தது. மை பேட் லக் என்று தோளை குலுக்கி கொண்டு போனான் அவன். அதுவரை அவளையே பார்த்து கொண்டிருந்த மகேஷ், இவ்வளவு அழகான பெண்ணிற்கு டான்ஸ் ஆடத் தெரியாதது எத்தனை பெரிய வருத்தம் என்றான். பின் 10 நாள் உன்னை எப்படி ஆட வைக்கிறேன் பார். என்னிடம் கற்றுக்கொள்கிறாயா நித்யா என்று ஆர்வமாக கேட்டான். நோ தேங்க்ஸ். இப்போது நம்முடைய எரிகின்ற பிரச்சனை அந்த டான்ஸ் இல்லை. நமக்கு இல்லை, ஆனால் அந்த சர்தர்ஜிக்கு அதுதான் பேர்னிங் ப்ராப்ளம். நீ மறுத்தது. அவருக்கு அது பேர்னிங் ப்ராப்ளமோ இல்லையோ, உங்களுக்குத்தான் பேர்னிங் ப்ராப்ளமாக தெரிகிறது. அதை கேட்டு மீண்டும் பெரிதாக சிரித்தான் அவன். யூ ஆர் வெரி லக்கி ராம். உன்னுடைய செக்ரட்டரி வெறும் அழகி மட்டுமல்ல, நல்ல புத்திசாலியும் கூட. தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். ப்ளஷர் இஸ் மைன். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர்கள் பேச்சை ஒரு புன்முறுவலோடு கவனித்து கொண்டிருந்த ராம்குமார் பேரர் ஒருவன் மேஜையின் அருகில் வந்து நின்றதும் எஸ் என்று நிமிர்ந்து பார்த்தான். இங்கே யார் சார்? ராம்குமார். ஏ, நான் தான். உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கிறது. எனக்கா? யார் கூப்பிடுவது? யாரோ டாக்டர் அத்வானி. டாக்டர் அத்வானியா? நாற்காலியை தள்ளிவிட்டு எழுந்தான். ஒரு நிமிடம் நித்யா என்று சொல்லிவிட்டு கீழே போனான். அவன் போனதும் மகேஷ் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அந்த முகபாவம் மாறிப்போயிருந்தது. சிரிப்பும் அரட்டையும் போய் தீவிரமாக இருந்தது. மெதுவான குரலில் நித்யா என்று கூப்பிட்டான். என்ன என்கிறார் போல் நிமிர்ந்து பார்த்தாள் அவள். என்னை உனக்கு பிடிக்கவில்லை இல்லை? அதற்கு பதில் வரவில்லை அவளிடமிருந்து. நான் இப்படி குடிப்பதால், இவர்களுடன் பழகுவதால், நிறைய பெண்களுடன் சிநேகமாக இருப்பதால் என்னை தவறாக நினைக்கிறாய் இல்லை நித்யா? நான் யார் உங்களை தப்பாக நினைக்க? அப்படியே நினைத்தாலும் அது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்கப் போகிறதில்லை, அப்படித்தானே? பாதிக்காமல் இருக்கலாம், ஆனால் உன் மனதில் நான் சரிந்து விழுவது என்னை மிகவும் கஷ்டப்படுத்தும். உங்களை ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும்? பிகாஸ் ஐ லைக் யூ ஃப்ரம் தி வெரி மூமெண்ட் ஐ சா யூ. அவள் அதிர்ந்து போன மாதிரி பார்த்தாள் அவனை. என்ன அப்படி பார்க்கிறாய்? உன்னை எனக்கு பிடிக்கிறது என்றால் காதலிக்கிறேன் என்று அர்த்தம்? ரப்பிஷ். ஏன் எல்லோரும் அதையே நினைத்துக் கொள்கிறீர்கள்? ஒருவனுக்கு ஒருத்தியை பிடித்தால் அது காதலாக மட்டும்தான் இருக்க வேண்டுமா என்ன? அதுதான் சாத்தியமா? ராம்குமாரை பிடிக்கிற மாதிரி உன்னையும் பிடிக்கக்கூடாதா மகேஷ் என்று முதல் தடவையாக அவனை வித்தியாசமாக பார்த்தாள். எஸ், ராம்குமார் மாதிரி நீயும் எனக்கு ஒரு நல்ல சிநேகிதி. அந்த நல்ல என்பதை ஏன் இப்படி அழுத்தி சொல்லுகிறேன் தெரியுமா? இங்கு வந்ததிலிருந்து நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த இடம் உனக்கு எப்படி பொருந்தாமல் இருக்கிறது என்பதை கவனித்து கொண்டிருக்கிறேன். நீ மட்டும் இல்லை, ராம்குமார் கூட இப்படித்தான். இதையெல்லாம் பார்த்தால் அவனும் இதே மாதிரி தான் பொருத்தமில்லாத இடத்திற்கு வந்துவிட்ட தவிப்பில் இருப்பான். இன்று மட்டும் உனக்காக இதையெல்லாம் சகஜம் என்கின்ற மாதிரி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு உட்கார்ந்திருக்கிறான். எனக்காகவா? தன்னை கட்டுப்படுத்தி கொண்டா? நீங்கள் சொல்லுவது எனக்கு புரியவில்லை மகேஷ். புரியும்படி சொல்கிறேன். ஆனால் இதற்காக நீ ராம்குமாரை தவறாக நினைக்கக்கூடாது. அவனிடம் கோபமோ வருத்தமோ படக்கூடாது. கோபப்பட மாட்டேன், ஆனால் என்னை பாதிக்கக்கூடிய பட்சத்தில் வருத்தப்பட மாட்டேன் என்று சொல்வதற்கில்லை அவன் கூறினான். அவள் எழுந்தாள். கோபம், வருத்தம், வேதனை அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் சரையல் என்று வெளியில் வந்தாள். வேகமாக படிகளில் இறங்கி வராந்தாவை தாண்டி புல்தரையை கடந்து கேட்டை விட்டு போனபோது ராம்குமார் பின்னாலேயே காரை எடுத்து கொண்டு வந்தான். கேட்டிற்கு வெளியில் அவள் பக்கத்தில் நிறுத்தி முன்பக்க கதவை திறந்து விட்டான். ஏறிக்கொள் நித்யா. வேண்டாம் ராம், நானே போய்க்கொள்கிறேன். நீங்கள் உங்கள் வேலையை கவனியுங்கள். என்ன நித்யா இது? அந்த கேள்வியில் சட்டென்று நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் அவள். என்ன என்று என்னை கேட்கிறீர்களா ராம்? நான் உங்களுக்கு என்ன தப்பு செய்தேன்? எதற்காக இப்படி செய்தீர்கள் ராம்? இந்த இடத்தில், இந்த மாதிரி நிலைமையில்? ஏன் ராம்? வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு நோ? அதற்கும் அவனிடமிருந்து பதிலில்லை. உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரிய வேண்டும்? எது உங்களை இப்படி உறுத்துகிறது? உங்கள் அண்ணா எழுதிய கடிதமா? அதெல்லாம் நிஜமாக என்பதா?
நான் குடிக்கிறேனா, ஆண்களுடன் பழகுகிறேனா, அதுவும் நெருக்கமாக தகாத விதத்தில்? இதுதானே? இதை நீங்களாகவே சோதனை பண்ணி பார்த்திருக்கலாம். ஓட்டல் அறைக்கே விஸ்கி வரவழைத்திருக்கலாம். குடிக்கச் சொல்லி வற்புறுத்தி இருக்கலாம். பின் சுலபமாக படுக்கைக்கும் கூப்பிட்டிருக்கலாம். நான் வருகிறேனா என்று வில் யூ ப்ளீஸ் ஷட் அப்? அவன் முகம் சிவந்து போயிற்று. உடம்பின் ரத்தம் முழுவதும் தலைக்கு ஏறின மாதிரி தோன்றியது. ஸ்டேரிங்கை பிடித்திருந்த கை லேசாக நடுங்கியது. கேட்கின்ற உங்களுக்கே எப்படி இருந்தால் எனக்கு ஏன் ராம், எதற்காக யாருடைய உதவியோ நாடினீர்கள்? அதுவும் அந்த மகேஷின் உதவியையா? மை குட்னஸ், நானாராம்? என்னுடனா? என்னை எப்படியெல்லாம் நினைக்க தோன்றியது? சட்டென்று அவள் அழுகையில் உடைந்ததும் தவித்து போனான் அவன். ப்ளீஸ் நித்யா, தயவு செய்து காரில் ஏறிக்கொள். தெருவில் போகிறவர்கள் எல்லாம் நம்மையே பார்க்கிறார்கள் பார் என்று கெஞ்சினான். அவள் முகத்தை துடைத்து கொண்டு காரில் ஏறி உட்கார்ந்தாள். அவன் காரை கிளப்பின போது மெல்லிசாக விசும்பல் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. அது மனதை என்னவோ பண்ண அவன் நேராக ஹோட்டலுக்கு போகாமல் கப்பன் பார்க் பக்கம் திருப்பினான். சிமெண்ட் தரையின் ஓரமாக நிறுத்திவிட்டு அவளை பார்க்கிற மாதிரி திரும்பி உட்கார்ந்தான். ஒரு வினாடி விசும்புகின்ற அந்த முகத்தையே பார்த்தான். குழந்தையின் முகம் மாதிரி. என்ன முகம் இவளுக்கு? இவளையா? நான் இப்படியெல்லாம்? மை குட்னஸ், எத்தனை பெரிய தப்பாக பண்ணியிருக்கிறேன். எப்படி பண்ணினேன்? மன்னிப்பாளா இவள்? மறந்து போவாளா? நித்யா, ப்ளீஸ் தயவுசெய்து இதை மன்னித்து விடேன். மறந்து போய்விடேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை என்று நினைத்து கொள்ளேன். முடியுமா நித்யா? முடியுமா உன்னால்? அதற்கு மேல் தாங்க முடியாதவனாக சிகரெட் ஒன்றை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். ஆழமாக புகையை இதயம் முழுவதும் நிரப்பிக் கொண்ட போது மனதின் பாரம் சற்று குறைந்த மாதிரி தோன்றியது. அந்த படபடப்பும் வேகமும் அடங்கி மெல்ல அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் அவனை பார்க்காமல் தூரத்து இருட்டை வெறித்து கொண்டிருந்தாள். அந்த பார்வையில் தெரிந்த வருத்தமும் சோகமும். சட்டென்று சிகரெட்டை தூக்கி போட்டுவிட்டு அவள் கையை பற்றினான். அவள் அதை தடுக்கவில்லை. விடுவித்துக் கொள்ள முயற்சியும் செய்யவில்லை. முகத்தின் பாவம் மாறாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அவனும் ஒரு வினாடி எதுவும் பேசாமல் வெள்ளை விளையேறென்று நீளமாயிருந்த அந்த விரல்களையே பார்த்து கொண்டிருந்தான். மெதுவாக ஒரு முறை தடவிக் கொடுத்தான். பின் நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தபோது குரல் கரகரவென்று வந்தது. ஐ எம் சாரி நித்யா, ரியலி வெரி சாரி. ஏதோ ஒரு வேகத்தில் உன்னை பற்றின உண்மையை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் நான் அந்த மாதிரி நடந்து கொண்டு விட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடு நித்யா. இதை மறந்துவிடே. மறப்பதா? இதையா என்று கேட்டுவிட்டு வருத்தம் தோயச் சிரித்தாள் அவள். அது அவ்வளவு சுலபம் என்றா நினைக்கிறீர்கள்? அவன் பதில் சொல்லாமல் அடிபட்ட பார்வையாக அவளை பார்த்தான். என்ன ராம் அப்படி பார்க்கிறீர்கள்? ஆனாலும் நான் முயற்சி பண்ணுகிறேன் ராம். வெறும் முயற்சி மட்டும் போதாது நித்யா. எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் இதை நினைப்பதில்லை என்று எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடுப்பதா? வேண்டாம் ராம், ப்ளீஸ். ஏன் நித்யா? நினைவுகள் எப்பொழுதுமே நமக்கு கட்டுப்படுவதில்லை ராம். நம்மைத்தான் அவைகள் கட்டுப்படுத்தும். அதனால் தான் சொல்லுகிறேன், அந்த நினைவு எப்பொழுதும் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. எதற்காகவும் தான். இதை நானாக நினைவுபடுத்திக் கொள்வேன் என்றா நினைக்கிறீர்கள்? நோ, நெவர். அழுத்தமான அந்த பதிலில் அவன் தலை குனிந்து போயிற்று. குரல் நெகிழ்ந்து தேங்க்யூ நித்யா என்றபோது வார்த்தை வராமல் தடுமாறியது. ஒரு வினாடி அப்படி தயங்கிய பின் சரையல் என்று அவளை இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டான். நித்யா, ஐ லவ் யூ என்று தழுதழுத்த குரலில் அந்த முகத்தை நிமிர்த்திய போது சற்றென்று விலகினாள் அவள். தன் தோளில் கிடந்த அவன் கையையும் விலக்கினாள். நோரா, ப்ளீஸ் நோ. ஒய் நித்யா, டோன்ட் யூ லவ் மீ? அவள் பதில் சொல்லாமல் மௌனமாயிருந்தாள். ஆனால் அவன் விடவில்லை. சொல்லு நித்யா, நீ என்னை நேசிக்கவில்லையா? நான் உன் மீது வைத்திருக்கின்ற அதே அளவு பிரியம் உனக்கு என் மீது இல்லையா? ராம், இனிமேலும் என்னால் இப்படி தவிக்க முடியாது நித்யா. நெருப்பை விழுங்கின மாதிரி அவஸ்தைப்பட முடியாது. உள்ளுக்குள் பற்றி எரிகின்ற பொழுது வெளிப்பார்வைக்கு நிதானமாய் அமைதியாய் நீரோ மன்னன் மாதிரி பிடில் வாசிக்க முடியாது. இனிமேல் அப்படி இருப்பது எனக்கு சாத்தியமில்லை. ஐ லவ் யூ நித்யா, ஐ லவ் யூ சோ மச். நீ எனக்கு வேண்டும், இன்றைக்கு இப்பொழுதே வேண்டும். என்ன ராம் இது? என்ன ராம் என்றால் என்ன சொல்ல முடியும்? இன்னும் எத்தனை நாளைக்கு இதை மறைத்து வைக்க முடியும்? எதற்காக மறைத்து வைக்க வேண்டும்? சொல்லு நித்யா. டோன்ட் யூ லவ் மீ as I love you? டோன்ட் யூ நீட் மீ as I need you? என் மனதில் இருப்பது எதுவாக இருந்தாலும் ராம், முதலில் என்னை பற்றி, நான் யார் என்பது பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டும் ராம். வேண்டாம் நித்யா, எதுவும் எனக்கு தெரிய வேண்டாம். தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எத்தனை நாள் அலைந்த அலைச்சல் போதும். இனிமேலும் என்னால் அலைய முடியாது. இப்போது என் எதிரில் இருக்கின்ற இந்த நித்யாவை, எனக்கு தெரிகின்ற நித்யாவை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்.
சற்றென்று உதடுகள் லேசாய் நடுங்க அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அவள். நிஜமாகவா சொல்கிறீர்கள் ராம்? நான் கணேஷின் மனைவியாக நீங்கள் நினைக்கின்ற மாதிரி, கணேஷ் எழுதியிருந்த மாதிரி இருந்திருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறீர்களா ராம்? என் நித்யா, நீ யாராக இருந்தாலும் அது என்னை மாற்றப் போவதில்லை. கணேஷின் மனைவி என்றாலும் கணேஷ் இப்பொழுது உயிரோடு இல்லை. நீ அப்படிப்பட்டவள்தான் என்றாலும் இப்பொழுது அப்படி இல்லை. இந்த நித்யாதான் எனக்கு முக்கியமே தவிர நீயே மறந்து போன அந்த பழைய நித்யா இல்லை. வேண்டாம் ராம் என்றபோது அவள் கூட லேசாக நடுங்கியது. தயவு செய்து வேண்டாம். உங்கள் அடிமனதில் ஆழமாய் பதிந்து போயிருக்கின்ற அந்த உறுத்தல் மறைகின்ற வரை, நான் யார் என்பது தெரிகின்ற வரை நாம் இப்படியே இந்த மாதிரி நண்பர்களாகவே இருப்போம் ராம். நண்பர்களாகவா? இன்னும் நீ என்னை நம்பவில்லையா நித்யா? நடந்ததை மறக்கப் போவதே இல்லையா? அதற்கு உங்களை நம்பவில்லை என்று அர்த்தமில்லை ராம். நடந்ததை நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்பதும் இல்லை. நான் யார் என்று தெரிய வேண்டியது எனக்கே அவசியமாகிறது. என்னை பற்றி புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மனதில் இத்தனை கேள்விகளையும் சந்தேகங்களையும் வைத்துக்கொண்டு எப்படி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியும்? உங்களை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? அதனால் நான் சொல்கிறேன், லெட் அஸ் வெயிட் டில் ஐ நோ ஹூ ஐ எம். ஓகே நித்யா, நீ யாராக இருந்தாலும் அது தெரிய எத்தனை வருஷமானாலும் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தையில் வாழ்ந்து முடித்த திருப்தி ஏற்பட்டது அவளுக்கு. அத்தியாயம் 13. டாக்டர் கல்யாண சுந்தரத்தை பார்த்துவிட்டு திரும்பிய போது நித்யாவுக்கு உடம்பும் மனதும் சோர்ந்து போய் கிடந்தன. கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தபோது புல்தரையின் கூடை நாற்காலியில் பிரகாஷ் உட்கார்ந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அவளை பார்த்ததும் கையில் இருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஹலோ என்று சொன்னான். புன்சிரிப்பாக சிரித்துக்கொண்டே, எங்கே போய்விட்டு வருகிறாய் நித்யா என்று கேட்டான். டாக்டர் கல்யாண சுந்தரத்தை பார்ப்பதற்கு. என்ன சொன்னார்? புதிதாய் என்ன சொல்கிறார்? சொல்ல என்ன இருக்கிறது? அந்த குரலும் அதன் வேதனையும் அவன் மனதை தொட்டன. ஒரு வினாடி அந்த முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த முகம் மிகவும் மாறிப்போய் விட்டதாக தோன்றியது. கண்களில் பளபளப்பு குறைந்து, கன்னங்களின் செழுமை மங்கி, நிறம் கூட லேசாக கருத்து. எதற்காக இவள் இப்படி தன்னை வருத்திக் கொள்கிறாள்? உன்னிடம் ஒன்று கேட்கலாமா நித்யா? தயங்கிக் கொண்டே கேட்டான் அவன். என்ன கேட்கப் போகிறான் இவன் என்ற பயத்தோடு. கேளுங்கள் என்றாள். ஏன் இப்படி இளைத்து கருத்து போய்விட்டாய்? என்ன கவலை உனக்கு? எனக்கென்ன கவலை பிரகாஷ் என்று சிரைக்க முயற்சி பண்ணினாள் அவள். உன் சிரிப்பை விட அழுகை தேவலம் போலிருக்கிறது. என்ன கஷ்டம் என்று சொல்லக்கூடாதா நித்யா? என்னை அவ்வளவு அந்நியமாகவா நினைக்கிறாய்? அரை வினாடி பேசாமல் இருந்து பின் சொன்னாள். நான் யார் என்பதே தெரியாமல் மறந்து போவதை விட பெரிய கஷ்டம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள். அதை கேட்டு புன்சிரிப்பாக சிரித்தான் அவன். அது ஒரு கஷ்டமா நித்யா? என்னை பொறுத்தவரை அது எத்தனை பெரிய சந்தோஷம் தெரியுமா? என்னால் அப்படி மறக்க முடியுமானால் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும். நிம்மதியா? அதுவா நிம்மதி? அப்படி மறந்து போகாது என்கின்ற திடமான நம்பிக்கையில் நீங்கள் இப்படி பேசுகிறீர்கள். இல்லை நித்யா, நிஜமாகத்தான் சொல்கிறேன். என்னை நானே மறந்து போகின்ற பட்சத்தில் உன்னையும் என்னால் மறக்க முடியும் இல்லையா பிரகாஷ்? என்ன அப்படி பார்க்கிறாய்? உன்னை நினைக்கின்ற தகுதி இல்லாமல் மறக்கவும் முடியாமல் இந்த மாதிரி அவஸ்தைப்பட வேண்டாமே நித்யா. பிரகாஷ், நீங்கள் இப்படி நினைக்கின்ற மாதிரி நான் எப்பொழுதாவது நடந்து கொண்டிருக்கிறேனா சொல்லுங்கள். இல்லை நித்யா, அப்படியெல்லாம் தவறாக உன்னால் நடக்கவே முடியாது. அது புரிந்துதானே இந்த மனது இப்படியெல்லாம் அலைபாய்கின்றது. உன் மனதில் நான் இல்லை, ராம்குமார் தான் இருக்கிறான் என்பது தெரிந்தும் அது உங்களுக்கு எப்படி தெரிந்தது பிரகாஷ்? ஏன் நித்யா, இதை தெரிந்து கொள்ள தனியாக ஏதாவது திறமை வேண்டுமா என்ன? உன் கண்களையும் முகத்தையும் பார்த்தால் போதாதா? அரை வினாடி யோசித்தாள் அவள். பின், ஏன் பிரகாஷ், இந்த கண்களிலிருந்து முகத்திலிருந்து இன்னும் ஏதாவது தெரிகிறதா? எதற்கு கேட்கிறாய்? இல்லை, இந்த முகத்தை பார்த்தால் குடிக்கின்ற முகமாக, எல்லா ஆண்களையும் கவர்கின்ற முகமாக தெரிகிறதா? என்ன நித்யா இது? என்ன என்றால் தெரிகிறதா சொல்லுங்கள். யார் அப்படி சொன்னது? ராம்குமார். என்ன? ஆமாம், கணேஷ் எழுதின கடிதங்கள் என்னை பற்றி அதைத்தான் சொல்கின்றன. கணேஷின் கடிதங்களா? நிஜமாகவா? நீ படித்தாயா அவைகளை? இல்லை, ராம்குமார் சொன்னார். அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உண்மைதான். ஆனால் கணேஷ் பொய் சொல்லியிருக்கலாமே. கணேஷ் பொய் சொல்லியிருக்கலாமா? எதற்காக? பணத்திற்காக? பணத்திற்காகவா? ஆமாம் நித்யா, அவனோடு வாழ்ந்த நினைவே இல்லாத அவனுக்கு
பணத்தின் மீது இருந்த ஆசை இங்கே உனக்கு நினைவிருக்கப் போகிறது. பணத்தின் மீது ஆசையா? உன்னை பற்றி தப்பாக அந்த மாதிரி நிறைய எழுதி ராம்குமாரின் மனசில் ஒரு பரிதாபத்தை உண்டு பண்ணி உனக்காக பணம் கேட்கின்ற மாதிரி நிறைய கேட்டு வரவழைத்து. அப்படிப்பட்டவரா? யூ டோன்ட் நோ ஹிம். அவன் ராம்குமார் மாதிரி இல்லை, நல்லவன் இல்லை, பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவன். அப்படிப்பட்டவனை நீ காதலித்து கல்யாணமும் பண்ணிக்கொண்டு. பொருந்தவில்லையே நித்யா, என்னால் இன்னமும் நம்ப முடியவில்லையே. என்னாலும் தான் நம்ப முடியவில்லை. எதை? நான் கணேஷ்குமாரின் மனைவி என்பதை. உனக்கும் அவனுக்கும் அடிப்படை குணத்திலேயே எத்தனை வித்தியாசங்கள். எங்கோ ஏதோ தப்பு நடந்திருக்கிறது. அது எங்கே, என்ன தப்பு, எப்படி நடந்தது? அதைத்தான் நானும் எனக்குள் யோசித்து கொண்டிருப்பார்க்கிறேன். தெரியவில்லை. தயவு செய்து எனக்கு இது ஒரு உதவியை மட்டும் செய்யுங்களேன். நான் யார் என்பதை கண்டுபிடித்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். இதற்காக நீ என்னை கெஞ்ச வேண்டுமா நித்யா? இது உன்னை சந்தோஷப்படுத்தும் என்றால் இதற்காக எதையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறேன். அத்தியாயம் 14. அடுத்த நாள் காலை 9 மணிக்கெல்லாம் ஏர்லைன்ஸ் ஆபீஸ்க்கு போனார்கள். பிரகாஷ் தனக்கு தெரிந்த ஆபீசர் ஒருவரை சந்தித்தான். அவர் மிகுந்த அனுதாபத்தோடு கேட்டுக்கொண்டார். இதற்கு முன்னால் இதே விஷயமாக ராம்குமாரும் தன்னை சந்தித்ததை சொன்னார். பட் இதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லையே பிரகாஷ். அந்த விமான விபத்து பற்றி என்கொயரி எல்லாம் முடிந்து ஃபைலை கூட மூடி வைத்தாகிவிட்டது. நஷ்டஈடு பணமும் கொடுத்தாகிவிட்டது. உங்களுடைய பணம் உங்களுக்கு கிடைக்கவில்லையா மிஸ்ஸஸ் நித்யா? ஐ எம் சாரி மிஸ்டர் மல்ஹோத்ரா, எங்களுடைய பிரச்சனை அந்த பணம் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை இன்னும் கொஞ்சம் அனுதாபத்தோடு அணுக வேண்டும். இவளுக்கு தான் யார் என்பது ஞாபகத்திற்கு வராமல் போனால் எதிர்காலமே வெறுமையாய் வீணாய் போய்விடும். ஐ நோ, பட் என்ன செய்வது என்று. ஜஸ்ட் அ மினிட், பேசஞ்சர் லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணினால் தெரியும். கொஞ்சம் இருக்கிறீர்களா? ஓ எஸ், எவ்வளவு நேரமானாலும் காத்துக்கொண்டிருக்க தயார். அந்த துடிப்பை பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டார் அவர். டெலிஃபோனில் தாமஸ் என்பவரை கூப்பிட்டு பேசினார். அந்த தாமஸ் கிருஷ்ணமூர்த்தி என்பவரை கைகாட்ட மறுபடியும் கிருஷ்ணமூர்த்தியை கூப்பிட்டு விக்டர், ராவ், விஸ்வநாதன், நம்பியார் என நிறைய பெயர்கள் அடிபட்டு அடுத்த டெலிஃபோன் விடாமல் அலறி மல்ஹோத்ரா 3வது டெலிஃபோனை எடுக்க முடியாமல் தடுமாறி அடுத்த 1 மணி நேரத்தில் பயணிகள் பட்டியல் வந்து சேர்ந்தது. பம்பாயிலிருந்து விமானத்தில் கிளம்பியவர்களின் பெயர்கள் வரிசையாக வாசிக்கப்பட்டு 15வது பெயராக மிஸ் நித்யா. எஸ், அதுதான், அந்த பெயர்தான் என்று உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு சரையல் என்று எழுந்தான் பிரகாஷ். ஜஸ்ட் அ மினிட் என்று தன் அடர்த்தியான புருவங்கள் சுருங்க அவனை பார்த்தார் மல்ஹோத்ரா. பின் நிதானமாக தன் நீளமான சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டார். இங்கே மிஸ் நித்யா என்று போட்டிருக்கிறது, பார்த்தீர்களா என்று சந்தேகமாக கேட்டார். எஸ் என்று பிரகாஷின் புருவங்களும் சுருங்கின. சட்டென்று திரும்பி நித்யாவை பார்த்தான். மிஸ் நித்யா? இவள் கணேஷின் மனைவி நித்யா இல்லை, மிஸ் நித்யா. இது தெரிந்தால் ராம்குமார் எவ்வளவு சந்தோஷப்படுவான். ராம், ராம், நீ சந்தேகப்பட்ட நித்யா இவள் இல்லை, உன் அண்ணாவின் மனைவி இல்லை. ஷீஸ். இதோ பாருங்கள் பிரகாஷ் என்று 10 பெயர்கள் தள்ளியிருந்த இன்னொரு பெயரை காட்டினார் மல்ஹோத்ரா. மிஸ்ஸஸ் நித்யா கணேஷ்குமார். சற்றென்று முகம் வாட மடமடவென்று உள்ளுக்குள் கட்டின கற்பனைகள் சரிய. நிஜம், இதுதான் நிஜம். இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள முடியாது, விலகி போய்விட முடியாது. இவள் கணேஷின் மனைவிதான். ஐ எம் சாரி ராம், சாரி நித்யா என்று உதட்டை கடித்து கொண்டான். அதை பார்த்ததும் நித்யாவின் தலை குனிந்து கண்களில் நீர் கட்டி பேச்சு வராமல் மனசை பாரமாக அழுத்த, சோ இந்த நித்யா நான் தான் என்றாள். மல்ஹோத்ரா இருந்தார். ஒரு வினாடிக்கு பின் பிரகாஷ் கேட்டான், அந்த நித்யா, மிஸ் நித்யா என்ன ஆனார்கள் தெரியுமா சார்? ஐ வில் டெல் யூ என்று ரிசீவரை எடுத்தார். 10 நிமிடங்களுக்கு பின் டெலிஃபோன் ரிசீவரை வைத்துக்கொண்டே, ஷீ இஸ் நோ மோர். விபத்தில் இறந்து போனவர்களில் அவரும் ஒருவர். அதற்கு மேல் கேட்க ஒன்றும் இல்லாமல் போகவே, தேங்க்யூ சார் என்று எழுந்து கொண்டான். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். வேலை நேரத்தில் உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்து விட்டோம். இதில் என்ன தொந்தரவு பிரகாஷ்? ஆனால் என்னால் தான் அதிகம் உதவ முடியவில்லை. ஓ, அதற்கு நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டே வரட்டுமா என்று கேட்டான். ஓகே, ஐ விஷ் யூ குட் லக் யங் லேடி என்று நித்யாவை சிரித்துக்கொண்டே பார்த்தார் மல்ஹோத்ரா. தேங்க்யூ. இன்னும் ஒரே ஒரு உதவி கேட்கலாமா சார் என்று தயங்கினாள் அவள். பை ஆல் மீன்ஸ், எந்த வகையிலாவது உங்களுக்கு உதவ முடியுமானால் நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிரயாணிகளின் பட்டியல், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கிறதா? பார்க்க முடியுமா? மல்ஹோத்ராவின் கண்கள் பளிச்சிட்டன. என்ன கூர்மையான அறிவு இந்த பெண்ணிற்கு என்று நினைத்து கொண்டார். இதுவரை ராம்குமார், இதோ இந்த பிரகாஷ், நான், எத்தனை பேர் இதற்காக போயிருக்கிறோம். இந்த டெலிஃபோன் நம்பர் விஷயம் ஏன் நினைவில் தட்டுப்படவில்லை?
தட்ஸ் அ குட் கொஸ்டின். உட்காருங்கள். 2 நித்யாக்களை பற்றி எங்களிடம் இருக்கின்ற விவரங்களை தருகிறேன். 10 நிமிடங்களில் சத்தமாக டைப் அடிக்கப்பட்ட விவரங்கள் வந்து சேர்ந்தன. 2 நபர்களின் விவரங்களும் அடங்கிய தாள்கள் அவர்களின் கையில். போதுமா? ஓ, மோர் தென் எனஃப். தேங்க்யூ மிஸ்டர் மல்ஹோத்ரா, தேங்க்யூ. வெளியில் வந்து ஸ்கூட்டரில் ஏறின போது மனதில் கொஞ்சம் பளிச்சிட்டது. அத்தியாயம் 15. ராம்குமாரின் நர்சிங் ஹோம் வாசலில் ஸ்கூட்டரை நிறுத்தினான் பிரகாஷ். வா நித்யா என்று உள்ளே போனான். ஹாய் சொன்ன ஷீலாவை கவனிக்காமல் அவசரமாக ராம்குமாரின் அறை கதவை தள்ளினான். ஏர் கண்டிஷன் குளிர்ச்சியில் உடம்பு சில்லென்று சில்லிட உள்ளே நுழைந்தான். என்ன பிரகாஷ், அபூர்வமாக நர்சிங் ஹோம் பக்கம் என்று ஆரம்பித்த ராம்குமார் பின்னால் வந்த நித்யாவை பார்த்ததும் சட்டென்று நிறுத்தினான். என்ன நித்யா, எங்கே போய்விட்டு வருகிறீர்கள் 2 பேரும்? சொல்கிறேன், முதலில் உன் கேன்டீனிலிருந்து சூடாக 2 கப் காஃபியும் கொண்டு வர சொல்லு. ராம்குமார் இன்டர்காமில் ஷீலாவை கூப்பிட்டு காஃபி அனுப்ப சொன்னான். பின் பிரகாஷை பார்த்து சொல்லு என்று நாற்காலியில் நன்றாக சரிந்து கொண்டான். நாங்கள் இப்போது எங்கிருந்து வருகிறோம் தெரியுமா? எங்கிருந்து? ஏர்லைன்ஸ் ஆஃபீஸில் இருந்து. ஏர்லைன்ஸ் ஆஃபீஸா? என்ன விஷயம்? மிஸ்டர் மல்ஹோத்ராவை பார்த்து விசாரித்து கொண்டு வருகிறோம். நான் ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது பிரகாஷ், ஒரு பலனும் இல்லை. அப்படியா? இப்போது நான் பார்த்ததில் பலன் இருக்கின்றதே. இஸ் இட்? கண்கள் பளிச்சிடம் சரேல் என்று நிமிர்ந்தான் ராம்குமார். சீக்கிரம் சொல்லு பிரகாஷ். நீ மல்ஹோத்ராவை சந்தித்த போது பயணிகளின் பட்டியலை காட்டச் சொல்லி பார்த்தாயா? நான் பார்க்கவில்லை, ஆனால் மல்ஹோத்ராவை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? பட்டியலில் நித்யாவின் பெயர் இருப்பதைச் சொன்னார். எந்த நித்யா? மிஸ் ஆர் மிஸ்ஸஸ்? வாட் டு யூ மீன்? அவர் ஒரே ஒரு நித்யாதான் என்று? நோ, 2 நித்யாக்கள் அன்று பயணம் செய்திருக்கிறார்கள். ஒன்று கணேஷின் மனைவி, மற்றொன்று மிஸ் நித்யா, 26 வயது. இஸ் இட்? வாட் ஹேப்பன் டு தி அனதர் நித்யா? விபத்தில் இறந்து போய்விட்டாள். ராம்குமார் அரை வினாடி பேசாமல் இருந்தான். பின், இவள் எந்த நித்யா பிரகாஷ் என்று கேட்டான். மிஸ்ஸஸ் நித்யா கணேஷ்குமார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களின் ரெக்கார்டுகள் சொல்லுகின்றன. நீ என்ன சொல்கிறாய் பிரகாஷ்? என்ன நினைக்கிறாய்? நாம் நமக்கு பிடித்த மாதிரி, நம் மனசு எதிர்பார்க்கின்ற மாதிரி தான் நினைப்போம். சாத்திய அசாத்தியங்களை மறந்து போவோம். இப்போது எது சாத்தியம் எது அசாத்தியம் என்று தோன்றுகிறது? எதுவும் சாத்தியமாக இருக்கலாம். அதனால் தான் 2 நித்யாக்களின் அட்ரஸையும் டெலிஃபோன் நம்பர்களையும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். லெட்டஸ் ட்ரை. கடைசி வரை முயற்சி பண்ணுவோம். முடிவு எப்படி இருந்தாலும் அமைதியாய் நிதானமாய் ஏற்றுக்கொள்வோம். என்ன? ராம்குமார் பதில் சொல்லாமல் விலாசம் எழுதப்பட்டிருந்த அந்த காகிதத்தை வாங்கி பார்த்தான். பின் ஷீலாவை உள்ளே கூப்பிட்டு, உடனே ரத்னகிரிக்கு ஒரு கால் புக் பண்ணு ஷீலா. லைட்னிங் காலாக இருந்தாலும் பரவாயில்லை. புக் பண்ணிவிட்டு பம்பாய் எஸ்டிடிக்கு இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணு. எந்த லைன் கிடைத்தாலும் உடனே என்னை கூப்பிடு. அடுத்த அரை மணி நேரம் அவர்கள் மனதிற்குள் பரபரத்து வெளிப்பார்வைக்கு அமைதியாக இருந்தார்கள். வெறும் உதட்டு பேச்சாக பேசினார்கள். ருசி தெரியாமல் காஃபி குடித்தார்கள். நிறைய நேரத்தை மௌனமாக போக்கினார்கள். கடைசியில் ஷீலா கூப்பிட்டதும் ரத்னகிரி காலை கனெக்ஷன் கொடுத்ததும் ராம்குமாரின் இதயம் கால் வினாடி துடிப்பதை நிறுத்தி பின் தொடர்ந்தது. மறுபக்கம் ஹிந்தியில் பேசினார்கள். ரிசீவரை சட்டென்று மூடிக்கொண்டு, உனக்கு ஹிந்தி தெரியுமா என்று நித்யாவை கேட்டான். தெரியும் என்று தலையாட்டினதும், நீயே கேள் என்று ரிசீவரை கொடுத்தான். பின் அவளையே பார்த்தபடி பேசுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய்தபடி உட்கார்ந்திருந்தான். அவள் பேசிய ஹிந்தி தமிழில். யார் பேசுவது? அச்சா, மிஸ்ஸஸ் சித்தார்ஜி. அங்கே நித்யா கணேஷ் இருக்கிறார்களா? அது சிவாஜி நகர் ரத்னகிரி தானே? அதுதான், அதே அட்ரஸ் தான். அங்கே மிஸ்ஸஸ் நித்யா கணேஷ்குமார் என்று ஒரு தமிழியன். அப்படியா? நீங்கள் புதிதாக குடி வந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாதா? ஓகே, தேங்க்யூ மிஸ்ஸஸ் சித்தார். தேங்க்யூ வெரி மச். எஸ், நான் மிஸ்ஸஸ் கணேஷ்குமாரின் உறவுதான், தூரத்து உறவு. ஓகே, பாய் பாய். ரிசீவரை வைத்துவிட்டு ராம்குமாரை பார்த்தபோது சொல்ல முடியாத ஒரு வருத்தம் தெரிந்தது. அவர்கள் அந்த வீட்டிற்கு புதிதாக குடிவந்திருக்கிறார்களாம். அதனால் என்ன, இந்த பாம்பே கால் கிடைக்கட்டும், பேசி பார்க்கலாம். அதற்குள் உன்முகம் ஏன் இப்படி வாடி போகணும்? என்ன ராம் இது? அவளை உற்சாகப்படுத்துவதை விட்டுவிட்டு நீயே இப்படி சோர்ந்து போனால் எப்படி? என்று பிரகாஷ் கோபித்து கொண்டதும் ராம்குமார் புன்னகையை வரவழைத்து கொண்டான். சிறிது நேரம் வேறு ஏதாவது பேசலாமே, இப்படி என் மௌனமாக உட்கார்ந்திருக்கணும் என்றான். தட்ஸ் குட், ஏதாவது பேசு நித்யா என்று அவளை பார்த்தான் பிரகாஷ். பேசுவதா? இப்போதா? என்ன பேச முடியும்? என்ன பேச முடியும் சொல்லு. எப்போதும் எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்கு சிரிக்க தெரியணும், பேச வரணும். மனதில் இருக்கின்ற கஷ்டம் முகத்திற்கு வராமல், யாருக்கும் தெரியாமல். என்னை பார் நித்யா, என் முகத்தில் எந்த கஷ்டமாவது தெரிகிறதா? எந்த வருத்தமாவது புரிகிறதா?
உனக்கு என்ன கஷ்டம் பிரகாஷ் முகத்தில் தெரிய? மனசில் இருந்தால்தானே தெரிய முடியும். அது சரி, பகல் நேரத்தில் நட்சத்திரம் தெரியவில்லை என்பதற்காக வானத்தில் நட்சத்திரங்களே இல்லை என்று சொல்லிவிட முடியுமா என்ன? முடியாதுதான் என்று ஒரு வினாடி யோசித்துவிட்டு கனிவாக கேட்டான் ராம்குமார். உனக்கு என்ன கஷ்டம் பிரகாஷ்? என்னிடம் சொல்லக்கூடாதா? நான் பகிர்ந்து கொள்ளக்கூடாதோ? இப்போது எங்களுடைய கஷ்டத்தை நீ பகிர்ந்து கொள்ளவில்லையா? பிரகாஷ் ஏதோ சொல்ல வாயெடுத்த போது டெலிஃபோன் அடித்தது. சட்டென்று ரிசீவரை எடுத்தான். எஸ் ப்ளீஸ். பாம்பே கால் டாக்டர், ஸ்பீக் ஆன். ஷீலாவின் குரலுக்கு அப்புறம் கனமாக ஒரு ஆண் குரல் கேட்டது. எஸ், டாக்டர் பாஸ்கரன் ஹியர். டாக்டர் பாஸ்கரன்? எந்த பாஸ்கரன்? பம்பாயில் எத்தனை டாக்டர்கள், எத்தனை பாஸ்கரன்கள். இதில் இவர் எந்த பாஸ்கரன்? தன் நினைவில் அவர் பெயரை தேடினான் ராம்குமார். சற்றென்று எதுவும் ஞாபகத்திற்கு வராமல், ஐ எம் டாக்டர் ராம்குமார், சென்னையிலிருந்து பேசுகிறேன் என்றான். சென்னையிலிருந்தா? விச் ராம்குமார் ப்ளீஸ்? அவன் தன் நர்சிங் ஹோம் பெயரை சொன்னதும், ஹலோ, அந்த ராம்குமாரா? உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். போன இஷ்யூ மெடிக்கல் ஜேர்னில் கூட கேன்சர் ஆபரேஷன் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தீர்கள். எஸ், அதே ராம்குமார் தான். நினைவு வைத்து கொண்டிருக்கிறீர்களே. என்னிடம் வருகின்ற கட்டுரை ஆசிரியர்களின் பெயர் கூட மறந்து போனால் எப்படி? மை குட்னஸ், யூ ஆர் தட் டாக்டர் பாஸ்கரன்? ஐ எம் சாரி டாக்டர், அது தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறேன். தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லை. எஸ் டாக்டர், நான் நீங்கள் யார் என்பது தெரியாமல் கிடைத்த டெலிஃபோன் நம்பரை மட்டும் வைத்துக்கொண்டு முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன். உங்களிடம் ஒரு உதவிக்காக. உதவியா? என்ன வேண்டும் சொல்லுங்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். டாக்டர், யூ நோ மிஸ் நித்யா? அந்த கேள்வியில் அடிபட்டவராக அவர் அரை வினாடி பேசாமல் இருந்துவிட்டு பின் ஆழமான பெருமூச்சோடு சொன்னார், ஷீ இஸ் நோ மோர். அது தெரியும் டாக்டர். விமான விபத்தில் அவர்கள் இறந்து போனது தெரியும். ஆனால் அவர்களை பற்றிய விவரங்கள்? உயிரோடு இல்லாத ஒருத்தியை பற்றிய விவரங்கள் எதற்கு? ஐ எம் சாரி டாக்டர், உயிரோடு இருக்கின்ற ஒருவருக்கு அவை உதவக்கூடும். புரியவில்லை. புரியும்படி நேரில் தான் டாக்டர் சொல்ல முடியும். நீங்கள் அந்த நித்யா யார் என்று சொன்னால் நான் நேரில் வரவும் தயாராக இருக்கிறேன். அவள் என்னுடைய டாக்டர் மகள். வாட்? எஸ், நித்யா என் பெண்தான். ராம்குமாரால் சிறிது நேரம் எதுவும் பேச முடியாமல் போயிற்று. பின் தன்னை சமாளித்து கொண்டு மறுபடியும் ஞாபகப்படுத்தியதற்கு நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் டாக்டர். ஆனால் எனக்கும் வேறு வழி இல்லை டாக்டர். உங்களை ஒரு தரம் நேரில் பார்க்கலாமா டாக்டர் ப்ளீஸ்? என்ன விஷயத்திற்காக என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா ராம்குமார்? அவன் சற்று தயங்கி, நித்யா விஷயமாகத்தான் என்றான். நித்யா விஷயமாகவா? எஸ் டாக்டர். வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள். இந்த சந்திப்பு ஒரு பெண்ணின் வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடும். அத்தியாயம் 16. மறுநாள் மாலை பம்பாய் விமான நிலையத்தில் இறங்கின போது நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. அங்கேயே செந்தூர் ஹோட்டலில் ஒரு அறை எடுத்துக்கொண்டான் ராம்குமார். அங்கிருந்தே டாக்டர் பாஸ்கரனுக்கு ஃபோன் பண்ணினான். அவர் அதே கனமான குரலில் நிதானமாக பேசினார். எங்கே தங்கியிருக்கிறீர்கள்? சொன்னான். எப்போது வருகிறீர்கள்? இன்னும் அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சௌகரியப்படமா டாக்டர்? ஓஎஸ், வாருங்கள் என்று தயங்கிய பின், அந்த பெண்ணோடு தான் வருகிறீர்களா என்று கேட்டார். நோ, முதலில் நான் மட்டும் தனியாகத்தான் வருகிறேன். ரிசீவரை வைத்துவிட்டு நித்யாவிடம் சொல்லிக்கொண்டு டாக்ஸி பிடித்து அவன் போனபோது வீடு அமைதியாக இருந்தது. பெரிய பெரிய மரங்களும் புல்தரையுமாக விசாலமாக தெரிந்தது. வாசல் சுவரின் பெயர் பலகையில் ஏஞ்சல் என்று மங்கள் விளக்கில் எரிந்து கொண்டிருந்தது. அவன் வாசல் கூர்காவிடம் சொல்லி அனுப்பிவிட்டு காத்திருந்தான். வரச் சொல்லி பதில் வந்ததும் உள்ளே போனான். வாசல் புல்தரையின் கூடை நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார் பாஸ்கரன். உயரமும் பருமனும் தடித்த கருப்பு பிரேம் போட்ட கண்ணாடியும் புகைக்கின்ற பைப்புமாக முர்ஜிபுர் ரஹ்மானை ஞாபகப்படுத்தினார் அவர். அவன் அருகில் போய் குட் ஈவினிங் சொன்னதும் அவர் எழுந்து கை குலுக்கினார். பின், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இங்கேயே உட்காரலாமா என்று கேட்டார். ஓ எஸ் என்று தலையாட்டி கொண்டே எதிரில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான் அவன். டீவாய் மீது இருந்த விஸ்கி சோடா பாட்டில்களையும் டம்ளரையும் ஐஸ் பெக்கையும் பார்த்தான். இந்த பார்வையை கவனித்ததும், டு யூ ட்ரிங்க் என்று கேட்டார். நோ தேங்க்ஸ். வேறு என்ன சாப்பிடுகிறீர்கள்? ஒன்றும் வேண்டாம் ப்ளீஸ். ஓகே சொல்லுங்கள் என்று நேராக விஷயத்திற்கு வந்தார். என்ன கேட்க வேண்டும் என்னிடம்? உங்கள் பெண் நித்யாவை பற்றி. அதுதான் ஃபோனில் சொன்னீர்களே என்று சற்று நிறுத்திய பின், என்ன தெரிய வேண்டும் அவளை பற்றி என்றார். டாக்டர், உங்களை நான் கஷ்டப்படுத்துவதாக, மறந்து போக நினைப்பதை நினைவுபடுத்துவதாக நினைக்காமல். மறப்பதா? என் நித்யாவியா? ஹவு கேன் ஐ? முடியுமா என்னால்? முடியும் என்றால் இதெல்லாம் எதற்கு என்று அந்த பாட்டில்களை காட்டினார் அவர். பின் மடமடவென்று பேசிக்கொண்டு போனார். இந்த வீட்டின் பெயர் தெரியுமா ராம்குமார்? ஏஞ்சல். அவள் வைத்த பெயர். அவளே ஒரு ஏஞ்சல் தான்.
மனசால், உடம்பால், அழகால் அவளை இழந்தது எவ்வளவு பெரிய துர்பாக்கியம் ராம்குமார். அவன் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தான். அவராக சொல்லட்டும் என்று மௌனமாக இருந்தான். நீங்கள் அவளை பார்த்திருக்க வேண்டும். என் தோளுக்கு வருவாள். என்னை விட நிறமாக, புத்திசாலியாக. உயிரோடு இருந்திருந்தால் என்னை விட பெரிய டாக்டராக கூட வந்திருப்பாள். என்னுடைய நர்சிங் ஹோமும் கூட அவளுக்காக கட்டியதுதான், அவளுடைய அம்மா பெயரில் அவள் நினைவாக. ஆனால் 1 மாதம் கூட அவள் அதில் பிராக்டிஸ் பண்ணவில்லையே ராம்குமார். அவனுடைய இதயத்துடிப்பு சட்டென்று நின்று மீண்டும் தொடர்ந்தது. டாக்டர், அவருடைய பெண் நித்யா ஒரு டாக்டர். சட்டென்று ஒவ்வொன்றாக நினைவுக்கு வர, நித்யா, நித்யா, நீ கணேஷின் மனைவி நித்யா இல்லை. அவன் எழுதிய நித்யா இல்லை நீ. டாக்டர் நித்யா, டாக்டர் பாஸ்கரனின் பெண் நித்யா. அந்த சந்தேகத்தை வெளிக்காட்டாமல் கேட்டான் அவன். 1 நிமிஷம் டாக்டர், விமான விபத்தில் இறந்து போன உங்கள் மகளின் உடம்பை நீங்கள் பார்த்தீர்களா? ஓ எஸ், பார்த்தேன். எப்படி அடையாளம் கண்டுபிடித்தீர்கள்? அடையாளம் கண்டுபிடிப்பதா? கருகி போன அந்த உடம்பையா? மை குட்னஸ், எப்படி முடியும் என்னால்? வெள்ளை விடையரென்று மினுமினுவென்று என் நித்யாவின் நிறம். அந்த பளபளப்பு அவர்கள் காட்டின போது கருகி எரிந்து பார்க்கவே பயப்படுகின்ற மாதிரி. ஜஸ்ட் அ மினிட், அதுதான் உங்கள் பெண் நித்யா என்று எப்படி தெரிந்தது? அவர்கள் சொன்னார்கள். எவர்கள்? ஏர்லைன்ஸ் அதிகாரிகள். உங்களுக்கு பிபி உண்டா டாக்டர்? நோ. ஹவ் அபவுட் யுவர் இசிஜி அண்ட் கார்டியோகிராஃபி? ஓய், ஐ எம் நாட் அன் ஹார்ட் பேஷண்ட். வெரி குட். நீங்கள் இதய பலவீனமானவரா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் கேட்டேன். எதற்கு? சொல்கிறேன். முதலில் என்னுடன் கிளம்பி வாருங்கள். எங்கே? ஹோட்டலுக்கு. என் அறைக்கு. எதற்காக அங்கே கூப்பிடுகிறீர்கள்? உங்கள் நித்யாவை நீங்கள் பார்க்க வேண்டாமா? என்ன? சட்டென்று நாற்காலியை விட்டு எழுந்தார். கைத்தடியை அழுத்தமாக பற்றி புல்தரையில் ஊன்றினார். என்ன சொல்கிறீர்கள் நீங்கள்? வாருங்கள், போய்கொண்டே பேசலாம். எங்கே இருக்கிறது உங்கள் கார்? நடுங்குகின்ற கையால் காட்டினார். ராம்குமார் ஷெட்டில் இருந்து அந்த பெரிய வெளிநாட்டு காரை எடுத்துக்கொண்டு வந்தான். அவர் ஏறியதும் சத்தப்படுத்தாமல் கிளம்பினான். வழியில் ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வந்தான். நித்யாவை சந்தித்தது, தன் நர்சிங் ஹோமிற்கு கொண்டு வந்தது, தலையில் பட்ட காயத்திற்கு தையல் போட்டு ரத்தம் ஏற்றி பின் அவளை வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனது, கணேஷின் மனைவி என்று நினைத்தது, அவள் நர்சிங் ஹோமிற்கு வந்தது, டெலிவரி பார்த்தது, கடைசியில் மல்கோத்ராவை சந்தித்தது, விலாசம் கண்டுபிடித்து டெலிஃபோன் பண்ணியது. ஒரு வார்த்தை பேசாமல் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார் பாஸ்கரன். கடைசியில் மை காட் என்று அரற்றினார். பின் சட்டென்று நினைவுக்கு வந்தவராக, அவள் ஏன் இத்தனை நாள் பேசாமல் இருந்தாள், தன்னை பற்றிய விவரங்களை சொல்லாமல் இருந்தாள் என்று கேட்டார். அதற்கும் காரணம் இருக்கிறது டாக்டர். தலையில் அடிபட்டதாலோ இல்லை விமான விபத்தில் அதிர்ச்சியினாலோ அவளுக்கு எல்லாம் மறந்து போய்விட்டது. எதுவும் நினைவில் இல்லை. உங்கள் பெயர் கூட அவளுக்குள் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. இஸ் இட்? யூ மீன் இட் இஸ் அம்னீஷியா? எஸ் டாக்டர். டாக்டர் கல்யாண சுந்தரமும் டாக்டர் விஜயகுமாரும் கூட அதுதான் சொல்கிறார்கள். எந்த கல்யாண சுந்தரம், எந்த விஜயகுமார்? நியூரோ சர்ஜன் கல்யாண சுந்தரமும் சைக்கியாட்ரிஸ்ட் விஜயகுமாருமா? எஸ். இப்போதும் உங்களை பார்த்தால் அவள் புரிந்து கொள்வாளோ என்னவோ. அதே மாதிரி நித்யா அவரை புரிந்து கொள்ளவில்லை. அவரை வெறும் டாக்டர் பாஸ்கரன் என்று ராம்குமார் அறிமுகப்படுத்தியதும் கைகுவித்தாள். அந்த கைக்குவிப்பு, முகத்தின் பாவமற்ற தன்மை, வெறுமையாய் பார்த்த பார்வை, அதற்கு மேல் தாங்க முடியாதவராக அவள் அருகில் போனார். மெதுவாய் அவள் கைகளை பற்றினார். அவள் எதிரில் நிற்பது நிஜம்தான், பொய்யில்லை என்று தீர்மானித்துக் கொள்கின்ற மாதிரி தொட்டு பார்த்தார். பார்க்கும்பொழுதே பார்வையை கண்ணீர் மறைத்தது. குரல் கரகரத்தது. நித்யா, என்னை உனக்கு தெரியவில்லை? இல்லை என்று தலையாட்டினாள். நான் யார் என்பது நினைவில் இல்லை? மறுபடியும் அதே தலையாட்டாள். நினைவே இல்லையா நித்யா உனக்கு? இல்லை. நான் பாஸ்கரன்மா, உன் அப்பாமா? அப்பாவா? நீங்களா? நான் தான்மா. யோசித்து பாருமா. கொஞ்சம் நிதானமாக, மெதுவாக, ஒவ்வொன்றாக. அவள் யோசிக்கின்ற பாவனையில் அவரை பார்த்தாள். பின், இல்லை, எதுவும் நினைவுக்கு வரவில்லை என்றாள். பரவாயில்லை, எதுவும் நினைவிற்கு வராமல் போனாலும் பரவாயில்லை. ஆனால் நான் உன்னுடைய அப்பா என்பதை நீ நம்புகிறாயா நித்யா? மனசு பூர்த்தியாய் ஏற்றுக்கொள்கிறாயா? அவர் முகத்தை, கண்களை கூர்மையாக பார்த்தாள் நித்யா. அதில் பொய் இல்லை, ஏமாற்றம் இல்லை, வஞ்சனை இல்லை. அன்பாய், மிகவும் பிரியமாய், உலகத்திலேயே தான் அதிகம் நேசிக்கின்ற ஒரு உயிரை பார்க்கின்ற பாவமாய். இவர் அப்பாவாக இருக்க நிச்சயம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு லேசான புன்சிரிப்போடு அவரை பார்த்தாள். அந்த புன்னகையில் குளிர்ந்து போனார் அவர். அடுத்த 10 நிமிஷத்தில் அறையை காலி பண்ணிவிட்டு அவருடைய வீட்டிற்கு போனார்கள். அவர் ஒரு குழந்தைக்கு காட்டுகின்ற மாதிரி ஒவ்வொரு அறையாக அழைத்து கொண்டு போய் காட்டினார். ஹாலில் மாட்டியிருந்த அவளுடைய படத்தை, அவள் அம்மாவின் படத்தை, அவள் உபயோகித்த அறையை,
அந்த மேஜை, பீரோ, கட்டில், புத்தகங்கள் ஒவ்வொன்றையும் காட்டும்போதும், இது நினைவில்லையா? இது நினைவிருக்கிறதா பார். இந்த ஆல்பம் நினைவிருக்குமே. இதோ இந்த அசோக மரம் ஞாபகத்திற்கு வருகிறதா? போகட்டும். டைனியை ஞாபகம் இருக்கிறதா பார் நித்யா. அந்த வெள்ளை பாமரேனியின் அவள் மடியில் வந்து புரண்டது, விழுந்தது, புரண்டது, உடும்போடு ஒட்டி கொண்டது, கைகளை நக்கி கொடுத்தது. ஒவ்வொரு செய்கையிலும் நீ நித்யாதானே, நீ நித்யாவே தான் என்று சொல்லுகின்ற பரிவோடு. இதை கூட நினைவில்லையா நித்யா என்று உடைந்து போன குரலில் பாஸ்கரன் கண் கலங்கினதும், என்ன டாக்டர் இது என்று அவர் கையை ஆதரவாக பற்றி கொண்டான் ராம்குமார். குழந்தை மாதிரி கேட்கிறீர்களே டாக்டர். உங்கள் மனசு அவளுக்கு புரிந்தாலும், அதன் ஆதங்கம் புரிந்தாலும், அவளுக்கு தானாக எல்லாம் நினைவிற்கு வருகின்ற வரை இப்படி இதே நித்யாவாக ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை டாக்டர். நான் அப்படி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ராம். ஒருவேளை அவளுக்கு தன் கடந்த கால நினைவுகளே வராமல் போய்விட்டாள். போய்விட்டால் தான் என்ன டாக்டர்? நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் இதனால் அவள் எதிர்காலம் பாதிக்கப்படுமானால், அவள் வாழ்க்கை வெறுமையாய் போகுமானால்? நீங்களே டெலிஃபோனில் சொல்லவில்லையா ராம்? அதற்காகத்தான் இங்கே வருவதாக கேட்கவில்லையா? கேட்டேன். இப்போதும் இதையும் நானேதானே கேட்கிறேன். நீங்கள் அவளை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வேறு யார் இப்படி தெரிந்து கொள்ளப் போகிறார்கள்? வேறு யார் தெரிந்து கொள்ள வேண்டும்? அந்த கேள்வியில் பளிச்சென்று ஏதோ புரிய அவர் அவன் கைகளை பற்றி கொண்டார். ஷீ இஸ் வெரி லக்கி ராம். அவள் மட்டும் இல்லை, நானும் கூடத்தான் என்றான் ராம்குமார். விமானம் சென்னைக்கு போய்க் கொண்டிருந்தது. மீனம்பாக்கத்தில் இறங்க இன்னும் 45 நிமிஷங்கள் இருந்தன. ராம்குமார் மெதுவாக குனிந்து நித்யாவின் காதுக்கருகில் போய் சொன்னான், இந்த விமானம் இப்போது விபத்துக்குள்ளானால் எப்படி இருக்கும் நித்யா? சட்டென்று விமானம் ஒரு குலுங்கல் குலுங்கியது. பணிப்பெண் சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ளும் அறிவிப்பை சொன்னாள். நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். எதிர்பாராத விதமாக உங்களின் இந்த விமானத்தின் என்ஜின் பழுதாகி மேற்கொண்டு இயங்க முடியாமல் போய் எமர்ஜென்சி லேண்டில் கீழே இறங்க முயற்சி பண்ணப்படுகிறது. நீங்கள் யாரும் பயப்படாமல், சத்தம் போடாமல், அமைதியாக, தைரியமாக எங்களோடு ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறேன். அறிவிப்பு நின்று எல்லோரும் சீட் பெல்ட்டை போட்டுக்கொண்டு பயந்த முகங்களாக பக்கத்தில் இருப்பவர்களின் கையை இறுக பற்றி கொண்டு ஆபத்தாம அவதாரம் சொல்லி, கந்தசஷ்டி கவசம் முணுமுணுத்து, பரம மண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே சொல்லி, இந்த அத்தனை கடவுள்களையும் ஏமாற்றி எப்பொழுதோ தீர்மானிக்கப்பட்ட விதியின்படி கீழே இறங்கும்போது காத்து கொண்டு நின்ற அத்தனை தீயணைக்கும் இன்ஜின்களுக்கும் ஆம்புலன்ஸிற்கும் அதிகாரிகளுக்கும் வேலையில்லாமல் போய்விடக்கூடாதே என்று பெரிதாய் ஒரு வெடி சத்தத்தில் தீப்பிடித்து எரிந்து கத்தல்களும் அலறல்களுமாக ராம் என்று நித்யாவின் குரல் கேட்டு நித்யா என்று கடைசி வார்த்தையோடு நினைவிழக்கிறான் ராம்குமார். ஆஸ்பத்திரியில் தனி அறையில் கண் விழித்த போது கையில் ஸ்டெதஸ்கோப்புடன் நித்யாவும், பாஸ்கரனும், பிரகாஷும், ஷீலாவும், அம்மாவும். உங்களுக்கு நினைவில்லை? இப்போது நித்யா கேட்கிறாள். இருக்கிறது. நீங்கள் யார்? டாக்டர் ராம்குமார். நான் யார்? நித்யா. வெறும் நித்யா இல்லை, டாக்டர் நித்யா. அப்புறம் டாக்டர் பாஸ்கரனின் பெண் நித்யா. அதற்கும் அப்புறம்? யூனோ டாக்டர் ராம்குமார், அதுதான் அந்த சிடுமூஞ்சிக்கிழ டாக்டர். எஸ் ஐ நோ. எதற்கும் யாரையும் சந்தேகப்பட்டு கொண்டு சல்லென்று விழுந்து கொண்டு. எக்ஸாக்ட்லி. அதற்கு இன்னும் 1 வாரத்தில் மனைவியாகப் போகிற நித்யா. எல்லோரும் சிரிக்கிறார்கள். அவன் தலைக்கட்டையும் போர்வையையும் உதறி போட்டுவிட்டு எழுந்து உட்கார்கிறான். யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். பேசஞ்சர்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு fasten their seat belts. விமான பணிப்பெண்ணின் குரல் சட்டென்று களைந்து நிமிர்ந்து பார்த்தபோது சந்தோஷமாய், உற்சாகமாய், பரபரப்பாய், மை குட்னஸ், என்ன கற்பனை இது! இந்த அளவிற்காய் இந்த விமான விபத்து நம் அடிமனசில் இறங்கி போயிருக்கிறது என்று நினைத்து கொண்டான் அவன். அடிமனசில் இறங்கி போயிருப்பது விபத்தா இல்லை நித்யாவா என்று தோன்றினாலும் அவளை திரும்பி பார்த்து மெதுவாக சிரித்தான். என்ன சிரிக்கிறீர்கள்? நித்யா கேட்டதும் ஒன்றுமில்லை என்று மீண்டும் சிரித்தான். விமானம் மெதுவாக தரையில் இறங்கி ரன்வேயில் ஓடி மூச்சு இறைக்க நின்றதும் ஒவ்வொருவராக இறங்க ஆரம்பிக்க அவர்களும் இறங்க ஆரம்பித்தார்கள். முற்றும். அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. கதையை கேட்டிங்களா? ஃபுல்லாக கேட்டிங்களா? என்னோட குரல் உங்களுக்கு பிடிச்சதா? இதே மாதிரி நிறைய கதைகள் கேட்க விரும்புகிறீங்களா? கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் மறக்காமல் தட்டுங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டிடுங்க ப்ளீஸ். அடுத்த கதையில் சந்திப்போம். பாய்.